ப்ரோ நேத்து டார்கேரியன் பேசினது வச்சு நான் நேத்து கேட்டுட்டு இருந்தேன் அவர் என்ன பேசினாரு. ரொம்ப தரக்குறைவா வந்து நார்த் இந்தியன்ஸை ரொம்ப அவன் இவன் பேசிட்டு இருக்காரு. கேட்டாலே ரொம்ப அருவருப்பா இருக்கு ப்ரோ. ஒரு கொஞ்சம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை கொஞ்சம் ரெஸ்பெக்டாச்சு பண்ணும். இவன் ஏதோ ஆப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டார்கேரியன் இருந்தாலும் சரி இல்ல பிரசாந்த் ப்ரோ இருந்தாலும் சரி ரொம்ப கேவலமா பேசுறாங்க ப்ரோ. கொஞ்சமாச்சும் அந்த மனிதாபிமானம் ஏதாச்சும் இருக்கணும். இல்ல நேத்து வந்து ஒருத்தர் பேசினாரு. பேசிட்டு இருக்கும்போது இப்படிதான் பேசினாரு. போறப்ப வந்து கெட்ட வார்த்தையில பேசிட்டு போனாரு. இல்ல நான் இல்ல அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நாங்க ஏதாவது டார்கேரியன் யூஸ் ப்ரோ. பண்ணோம்னா இல்ல இல்ல உங்களைய இப்ப நான் உங்களைய வந்து உங்களையன்னு சொல்றேன்னு தவிர உன்னையன்னு சொல்லி நான் சொல்ல. ஆனா நீங்க எப்படி நீங்க அட்ரஸ் டார்கெட் அப்படிதான் மேட்ரை முடிஞ்ச நேற்று பேசினதே அவருக்கு போதும். அவ்வளோதான். ஒரு நாள் தான் ஒரு மேட்ரு ஒரு நாள் தான் பேச முடியும். டார்கெட் அப்படிதான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது அவரை. இல்ல அப்படி இல்ல. கொஞ்சமாச்சு சரி, ரெஸ்பெக்ட் இல்ல பண்ணி நம்ம பேசுறது யாருக்கா கஷ்டமா இருந்தா நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான். யார்கிட்ட? என்ன ப்ரோ கார்த்திக் ப்ரோ? உங்களோட எம்ப்ளாயிஸ் கிட்ட தான் போய் நீங்க போய் மன்னிப்பு கேட்கணும். இல்ல இது ஏன் அந்த மேட்ரை விடுங்க. அவ்வளவுதான். விடுங்க அவ்வளவுதான். ஃப்ரெஷ்ஷாக போவோம். நீ டார்கெட் வராமல் விடுறாரு. ஏதோ மேட்ரு மாட்டுவார். ஏன் கார்த்திக் ப்ரோ என்ன ப்ரோ என்ன பொரியா ப்ரோ வைக்கிறீங்க எதுலயா சிக்குவாங்கன்ட்டு? டீம் அப்படிதான் டார்கெட் பண்ணாதீங்க கார்த்திக் ப்ரோ. டார்கெட்லாம் உங்களுக்கு யாருங்க ப்ரோ? கார்த்தி ப்ரோ, ப்ரோ இப்போ இந்த லால் சலாம் அந்த ஆக்சுவலா இப்போ ஃபிளாப்புங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது நீங்களும் அன்னைக்கு கேட்கும்போது ஏதோ சொல்லியிருந்தீங்க. இப்போ லால் சலாமோட இந்த பிசினஸ் இந்த ஃபிளாப் வந்து வேட்டையன் வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் பிசினஸ் ரீதியாக ஏதாவது வருமா இல்ல? கண்டிப்பா இருக்காது. அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. இது ரஜினி படமே கிடையாது. ஹைனா கார்த்தினா. ப்ரோ சித்தார்த் மதுரையில் இருந்தேன், இப்போ சென்னையில் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. லைக் சித்துக்குமார் தெரியுமா? மியூசிஷியன்ஸ். சிவப்பு மஞ்சள் பச்சை. அவங்களாம் நாங்களாம் ஒரே காலேஜ் தான், பிஎஸ்என்ஏ திண்டுக்கல்ல இருந்தோம். அப்புறம் புனித் குமார்னு ஒரு பையன், லைக் ஷங்கரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தான் இந்தியன் டூல. இப்போ இருக்கானான்னு தெரில, பட் ஆனால் இருந்தான். இப்போ ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எப்படி அவங்களாம் தெரியுமா? பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க? தெரியல. ஓகே கார்த்தி ப்ரோ, இப்போ லவ்வர் மூவி எந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆயிருக்கு ப்ரோ? இப்போ என்ன கலெக்ஷன், அது எப்படி இதுக்கு 6 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. ப்ரோ இப்போ நீங்க போன வருஷம் நீங்க பாத்தீங்க அந்த அயோத்தி இந்த மாதிரி படமெல்லாம் நிறைய பேர் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ. ஆக்சுவலா இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நிறைய படத்தை ரிவ்யூஸ் பண்ணி இது பண்றாங்கன்னு. பட் ஆனா இப்போ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால இப்ப நிறைய சின்ன படங்கள் ஓடுறதுக்கு காரணமே சோசியல் மீடியாங்கிறது நிறைய பேர் ஒத்துக்க மறுக்கிறாங்க ப்ரோ. நிறைய பேர் சொல்றது வந்து சோசியல் மீடியா வந்தனால வந்து எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு உடனே ரிவ்யூ போட்டுடுறாங்க, அதனால யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா நிறைய சின்ன படம் ஓடுறதுக்கு காரணமும் இதே சோசியல் மீடியா தானே ப்ரோ? கண்டிப்பா இது ஒரு காரணம். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இப்போ உங்களை இது பண்ணி என்ன சொல்றேன்னா, நெகட்டிவா ரிவ்யூ கொடுக்கறது, நெகட்டிவா பேசுறது மட்டும் எல்லாரும் வந்து இது பண்ற மாதிரி, இப்போ ஏதோ பாசிட்டிவா சொல்லும் போது மட்டும் யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறேன். இப்போ நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணும்போது மட்டும் அதிகமா பண்றாங்க எல்லாருமே. இல்ல நான் பார்த்துருக்கேன் பர்சனலா. எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நிறைய பேர் நீங்க ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா, நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே, நம்ம ஒரு படத்தை சொல்றோம்னா நம்புறானுங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ப்ரோ வர வர ட்ரெண்ட் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, டோன்ட் பிலீவ் ரிவ்யூவர்ஸ். அவங்க எல்லாரும் வந்து ஒரு சார்ந்து தான் வந்து ரிவ்யூ பண்றாங்கன்னு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. உண்மையா? அது உண்மைதான். எதனால நடக்குது இதெல்லாம்? ஏங்க மீடியாவே அப்படித்தானே இருக்கு. இதுல ரிவ்யூவர்ஸை கேட்குறீங்க நீங்க? எல்லா மீடியாவும் அப்படிதான் இருக்கு. அது ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும்.
ப்ரோ அப்ப மேக்ஸிமம் ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்டா தான் இருக்காங்களா? மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஹானஸ்டா கொஞ்சம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா படத்தையும் தூக்கி வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க தவிர ஹானஸ்டா இந்த பிஆர் பரத்வாஜன் சொல்றத தவிர வேற எதுவுமே ஹானஸ்டா சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆமாம்மா, அது எல்லா கட்டத்துலையுமே வந்து அது இருக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, ஓகே இவரை பார்க்கலாம் அவரை பார்க்கலாம் அந்த மாதிரி. ஆனா அவங்களோட ஃபியூச்சர் என்னன்னு அவங்க யோசிக்காம இதுல பண்ணுவாங்களா, இல்ல இது ஃபிலிம்ல வந்து சான்ஸ் கிடைக்கும், சரி நம்ம அந்த அந்த இது நோக்கி போவோம், ரிவ்யூ எல்லாம் வந்து நிறுத்திடுவோம் அந்த மாதிரி நினைச்சிட்டு இதை டீல்ல விடுறாங்களா? அது வந்து இன்டர்னல் ப்ரெஷர் தானுங்க. இன்டர்னலாக எல்லாருமே வந்து இது ஏன் அப்படி போடுறீங்க அப்படி போடுறீங்க, யாருமே அவங்க சொந்த கருத்தை யாரும் போடவே முடியாது. ஃபஸ்ட்டு ஏதாவது சொல்லிட்டோம்னா உடனே நம்ம மேலே ஒரு சாயத்தை பூசுவாங்க, நம்ம இதுதான் அப்படின்னு பிராண்ட் பண்ணுவாங்க. நானாக தான் பண்ணுவேன், ஜெய்ஸ்வரா வந்தா அதவும் பண்ணுவாங்க. அது மாதிரி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கார்த்தி ப்ரோ உங்கள்ட்ட அந்த மாதிரி சொல்லி பணம் அவங்க கொடுத்து ரிவ்யூ போட சொல்லியிருக்காங்களா? நான் அப்படி பண்ணுறது இல்லைங்க, பண்ணுறதே இல்லை. இல்ல பண்றத அது ரொம்ப அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறேன். அதெல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். கார்த்தி ப்ரோ நம்ம படம் பார்த்து தெரிஞ்சிடும்ல, படம் பார்த்து தெரிஞ்சிடும்ல. சரி ஓகே இது ஒன்றாவது வச்சுக்குவோம், நம்ம வச்சுக்கிறது தான். எனக்கு பிடிச்சினா போடுவேன், பிடிக்கலாம் விட்டுருவேன் அப்படின்றது தான் மீனிங் தான். நான் நெகட்டிவாக போடல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணதுக்கு காரணமே தான். ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ சொல்லுவீங்க ஒரு படம்னா கண்டென்ட்டாக வந்து நல்லா இருக்கு அப்படியா, இல்லை ஒரு படமாவே நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்களா? படமும் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, அவ்வளோதான். அதெல்லாம் நல்லா இல்லை. இது வந்து நேற்று சொன்னார், நேற்று ஆக்சுவலாக ஒரு இன்சிடென்ட் நினச்சி டீ கடையில் நானும் ஒரு ப்ரொடியூசர் இன்னொருத்தர் டேரக்டர் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து மேக்கிங் நல்லா இருந்துச்சுங்க, இந்த கேமரா நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. டக்குன்னு என்கிட்ட பார்த்தாரு, சார் படம் நல்லா இல்லை அப்படின்னேன். பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கும் கார்த்திக் வித்தியாசம் அப்படின்னாரு. அவர் பெரிய ப்ரொடியூசர். அவர் சொன்னார், கார்த்திக் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு நல்லா இல்லை தான். ஆமா ப்ரோ, இந்த சலூன் கடையும் இந்த மாதிரி தான், இதெல்லாம் ஒண்ணா போட்டுட்டு ஆவரேஜ்னு போடுவாரு. அதனாலேயே அவர் பார்க்கறதே T16 டைரக்டர் நீங்க சொல்றீங்கன்னு சொன்னீங்க. சொல்றேன். ப்ரோ அவர் சொன்னாரு, கார்த்தி பொறுத்த வரைக்கும் தாங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதான், கார்த்திக் எடிட்டிங்கு கேமரா அதெல்லாம் வந்து இல்லைங்க அவரு அப்படி சொல்லுவாரு. அவரு பக்கத்துல ஒரு டேரக்டர் இருந்தாரு, அவர் வந்து சொல்லிட்டு போது, சார் கேமரா நல்லா இருந்துச்சு சார், அது இவ்வளவு பேசிட்டு டக்குன்னு என்ன பாரு கார்த்தி எப்படி இருந்துச்சு படம் அப்படின்னாரு. நல்லா இல்லை சார் அப்படின்னாரு. எந்த படம் நல்லா இருக்கும் இப்ப ஏங்க நேத்து பேசணுன்றா எந்த படம் அயலானா ப்ரோ? அயலான்ல கேப்டன் மில்லர் ரெண்டுல ஏதோ ஒன்னு தான் இருக்கும். சைரன் சொல்றாங்க. நேத்து பேசணுன்ற சைரனா? ஓகே ஓகே. எல்லாரும் போயிட்டீங்க எல்லாம் கான்ஃபரன்ஸ்க்கு. ஹாய் கார்த்தி ப்ரோ, குமார். உங்களுக்கு ஏன் சிவகார்த்திகேயனை பிடிக்கவே மாட்டேங்குது, என்ன காரணம்? கார்த்தினா கேக்குதா? கேக்குது கருகாரியன் உங்களே தான். ஏன் ப்ரோ சொல்லுங்க. இல்ல சிவகார்த்திகேயனை பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன் என்ன காரணம்? பிடிக்கலன்னு நான் எங்கேயுமே சொன்னதே இல்லையா ப்ரோ. நேத்து அமரன் டீசர் தான் வந்து நல்லா இல்லையா நல்லா இல்லைன்னு சொல்லி வர்றீங்க. அப்புறம் அந்த ஜிம் போட்டதுக்கு நீங்க வந்து எப்படி நீங்க யாருன்னா பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான்னு கேக்குறீங்க. இல்ல அது உண்மையா இல்லையா கோபி, நீங்க சொல்லுங்க. இல்லங்க உண்மையா இல்லைன்றது ரெண்டா பிரச்சனை. அதாவது நார்மலா வந்து ஒரு ஒர்க் அவுட் எல்லாம், அதாவது சும்மா போட்டிருந்தா தெரிஞ்சிருக்காதுங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு ஃபயர் விட்டு போடுறாங்க இல்லையா? முன்னாடி படங்கள் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க. ஏங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒல்லியா இருக்கவங்க வந்து நல்லா மஸ்குலர் பாடியா மாறுறதும் எஸ்டிஆர் பண்ணதா டிரான்ஸ்ஃபர்மேஷன். கரெக்ட், பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். எஸ்டிஆர் பண்ணாரு பாத்தீங்களா, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். விக்ரம் பண்ணிருக்காரு, சூர்யா பண்ணிருக்காரு, அந்த மாதிரி இருக்கணுங்க. இது நார்மலா சூர்யா வந்து முதல் அந்த வாரணமாயனுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தாரு, என்ன பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கோபி எனக்கு கட் ஆயிடுச்சு, இது வரைக்கும் கேட்கல. கோபி வந்து சூர்யா என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டாருன்னு கேக்குறாரு கார்த்திக் ப்ரோ.
சிவகார்த்திகேயனை உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னு கேக்குறேன். ஏங்க நீ யாருக்கு? எதுக்கு எனக்கா? கோபி கோபி போய் தர்கா மாத்தாதீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? சூர்யா வந்து என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது காமிச்சாருன்னு இப்ப கேட்டீங்க. கேட்கலன்னு சொன்னார்லங்க. அதுக்கு வந்தவங்க நம்ம கேட்கலன்னா நம்ம சொல்லுவோம். நீங்க முன்னாடி பேசுனதெல்லாம் அவரு கேட்டிருக்கோம். இப்ப பேசுனதான் கேட்கல. ஆமா இல்ல நீங்க சொல்லுங்க சூர்யாவுக்கு இல்ல அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல. நான் கேக்குறேன். சரி நீங்க சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எது டிரான்ஸ்ஃபர்மேஷன்? நாங்க இல்லங்க நீங்க சொல்லிட்டோம். சொல்லுங்க. சிம்பு நான் சொல்லிட்டேங்க. சிம்பு பண்ணாரு பாத்தீங்களா? விவேகம்ல பண்ணதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோபிநாத் கொண்டு வராரு. நீங்க அது கேட்க ரெடியா? நீங்க அது கேட்க ரெடியா? ஏங்க இருங்க இல்லங்க ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் இருக்கிறத காட்டில ஒரு படத்துக்கு வந்து அவங்க மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க. அத அவங்க என்னங்க மெனக்கெட்டு பண்ணாங்க? என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. நான் கேட்டது பதில் சொல்லுங்க. சூர்யாவுக்கு பண்ணிருக்காரு நீங்க, சூர்யா என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டேன். அது பதில் சொல்லுங்க. ஏங்க சூர்யா வந்து 6 பேக் வச்சாரு. ஓகேங்களா? வாரணமாயிரம் படத்துக்கு 6 பேக் வச்சாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மஸ்குலர் பாடியை வந்து டெவலப் பண்ணாரு. ஓகே அந்த மாதிரி எல்லாரும் பண்றதானே? ஜிம் போற எல்லாத்துக்கும் வராது. கோபி ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்ல இது கேளுங்க ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றதுங்கிறது வேற, டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறதுங்கிறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. இப்போ சிவகார்த்திகேயன் பண்ணது வந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது இல்ல, பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது கதைக்கு என்ன தேவையோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ணிருக்காரு தவிர 6 பேக்ஸ் அந்த படத்துக்கு தேவை அது அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல. ஏங்க அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பண்ணிருக்காங்க. படத்துக்கு தேவை கேளுங்க நான் சொல்றது கேளுங்க. சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாரும் வந்து பண்ணாங்க. எங்க அசால்ட்டா சில ஆக்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதும் உண்டு. அதுக்குன்னு வந்து கொஞ்சம் உழைப்பு போடுறது சில ஆக்டர்ஸ் பண்றது உண்டு. அதை இவங்க வந்து கொஞ்சம் குளோரிஃபை பண்றாங்கன்னா அது அவங்களோட நன்மைக்கு. நம்ம அதை எல்லாமே இல்ல எல்லாமே நம்ம क्वेश्चन பண்ணுவோம். எல்லாமே क्वेश्चन பண்ணுவோம். இல்ல எந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து போட்டாங்க இத்தனை பேர் வந்து எல்லாரும் போட்டாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனா சிம்பிள் மாதிரி கொடுக்கணும் அப்படினா போட்டாங்க. ஒரே டைம் இத விட அதிகமாவே போட்டாங்க ப்ரோ. இல்ல இங்க பாருங்க. இப்போ அந்த மாதிரிலாம் அப்படி யாரும் பாயிண்ட் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். உங்க பாயிண்ட் சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். ஆனா அது எஸ்டிஆர் கண்டுக்கவே இல்லன்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்லணும்னா ரொம்ப குளோரிஃபை பண்றாங்க, ரொம்ப குளோரிஃபை பண்றாங்க. தேடி போய் பார்த்தா அப்படி இருக்கு. நான் நார்மலா என் டைம்ல அவ்வளோ எல்லாம் யாரும் குளோரிஃபை பண்ற மாதிரி தெரியல. ஓகேவா? நீங்க தேடி போய் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நான் தேடி பார்க்கல. நான் ஃபாலோ பண்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஓகே நீங்க ஒரு சார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி அவங்க போட்டு போறாங்க. பட் ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன்க்கு அது எக்ஸாம்பிள் கிடையாது. டார்கெரியன் நீங்க ஒரு சார்ந்து கிடையாது. ஒரு செகண்ட் இது கேளுங்க. ஒரு ஆக்சுவலா நீங்க சொல்ற ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. டார்கெரியன் அது சொல்லுங்க. அதுவும் பண்ண சொல்லுவோம். என்ன ப்ரோ? இல்ல நான் சொல்லிட்டேனே கோபி. என்னமா இருக்கணும்? அவருக்கு இருக்கா இலக்கியமா? கோபி சொல்லியாச்சு. கோபி சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன சொல்ல? நீங்க ஒரு அளவுகோல் வச்சிருக்கீங்க. ஓகேவா? அந்த அளவுகோலுக்குள்ள வந்தாதான் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றீங்க. சில பேருக்கு அது இல்லாமலே இதுவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போறாங்க. அது அவங்களோட கருத்துன்னு எடுத்துட்டு போயிடணும். நீ ஏன் அப்படி சொல்ல போறது கருத்து மாதிரி தெரியலங்க. நீங்க அப்படியே சொல்ல போறது இது பண்ண கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்து போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அத நான் மட்டும் இல்ல, இன்ஃப்ளூயன்சரை வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆறீங்க. நீங்க அவ்வளவு வீக்கா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. அந்த போட்டவங்களோட போஸ்ட்ல போய் கமெண்ட்ஸை போய் கூட எடுத்து பாருங்க. எத்தனை பேர் வந்து போட்டிருந்தாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்களே எங்கடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. எத்தனை பேர் போட்டிருந்தானுங்க ப்ரோ? டார்கெரியன் ப்ரோ ஆக்சுவலா ஒண்ணு தான் ப்ரோ. இப்போ நீங்க ஆக்சுவலா நீங்க வாரணமாயிரம் அதெல்லாம் சொன்னீங்களா? ஆக்சுவலா இப்போ எஸ்கேப் பண்ணிட்டு இருந்த மூவி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவரோட அதுக்கு முன்னாடி இல்ல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன குண்டா இருந்தாரா? அவர் வந்து என்ன குண்டா இருந்தாரா? இல்ல இதுக்கு முன்னாடி இல்ல நான் உங்களுக்கு அதான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு அளவுகோல் வச்சிருக்கீங்க. அது தப்பு. 6 பேக்ஸ் வச்சாதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், 20 கிலோ குறைச்சாதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல. நீங்க ஜிம்முக்கு கேளுங்க. இல்ல ஒரு சீன் கேளுங்க. நீங்க உங்க பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க பாயிண்ட் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், 5 கிலோ கம்மி பண்ணாலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். மசில் பில்ட் பண்ணாலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லீன் பாடியில இருந்து கொஞ்சம் மசில் டெப் ஆனாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஏன் பிரச்சனை? ஐயோ இல்லையா, என்ன ஏன் பிரச்சனை? அதுல எந்த ஹீரோக்கு பிரச்சனை அது சொல்லுங்க. அந்த சிவகார்த்திகேயன் வீடியோ போட்டார். நான் வீடியோ போட்டார். சரி ஓகே. அந்த இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டது அவருக்கு பிரச்சனை. அது டிரான்ஸ்ஃபர்மேஷனே இல்லன்னு யாருக்கு பிரச்சனை? இப்ப டார்கெரியன் நான் அன்னைக்கு பேசினது கோபி இன்னைக்கு வந்து கேட்டாருங்க. நீ என்ன பைத்தியமா? எப்ப பார்த்தாலும் வந்து ஏதோ ஒண்ணு பேசினா வந்து கோபி அவரை கேளுங்க. என்ன எதுக்கு கேக்குறீங்க? கோபி வந்து கேட்டாரு
அவரு கோபி தான் வந்து நான் பழச பேசினது வந்து கேட்டாரு. நீ யாரு நீங்க கோபி சும்மா என்னையே வந்து டார்கெட் பண்ணாதீங்க கார்த்தி. சரி ஓகே உனக்கு அப்புறம் வரேன். இனியா கோபி உனக்கு பிரச்சனை இல்லைங்க அவரு சிவகார்த்திக் பிடிக்க மாட்டேங்குது. அதான் என்ன எதுன்னு கேட்கலாம். யாருக்கு பிடிக்கல? டர்காரியனுக்கு அவனுக்கு என்னதான் பிடிக்கும்? நான் பிடிக்கலன்னு நான் எங்க சொல்லியிருக்கேனா கோபி? வினோதமான ஜந்துவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிடிக்கலன்னு நான் எங்க சொல்லியிருக்கேனா? எடுத்துட்டு வந்து காமி. அவன் யாரையுமே பிடிக்காது. என்ன தருகன் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ, இவருதான் லவ் ஸ்டோரி சொன்னார்ல, ஞாபகம் இல்லையா? வாய்ப்பு இல்ல. எப்பயுமே ஏதோ ஒரு விஷயத்துல குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்க. அது எப்படிங்க, இது எப்படிங்க, அது எப்படியாங்க சொல்ல மாட்டாரு. இல்ல இப்படியே பேசிட்டு இருக்கே என்ன இப்போ இதுல யாரு இது? இங்க பாருங்க, தயவு செஞ்சு திட்ட கூட செஞ்சுக்குவாங்க. ஊப்பிங்கிற ஒரு பட்டத்தை மட்டும் கட்டாதீங்க. இல்ல அவர் கட்ட சொல்லலங்க, நீ அவரை கூட சொல்லுங்க. அப்படியே கட்டுறாங்க அப்படின்னா கொத்தடிமையா தான் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். யாராவது இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இல்ல அதனால சந்தேகப்பட்டாரு அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன வேணா சொம்ப தூக்கலாம். இங்க பாரு யாரு பேசுறது? இல்ல நாங்க புலம்பலைங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா உண்மையாலுமே அதுதான். நிஜமாவே அப்படி பண்ணிட்டு சொல்ல எல்லாருமே ட்ரை பண்ணி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு அதை குளோரிஃபை பண்ணா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க பார்த்தாலும். பேசுனது பிரச்சனை சொல்ல மாட்டான். எப்ப பார்த்தாலும் இவன் பிரச்சனை என்ன சொல்ல மாட்டான். இவனுக்கு என்ன பிரச்சனை அதையே சொல்ல மாட்டான். அதையே பண்ணாங்க. அது இல்ல அப்ப சும்மா இரு. நான் பேசவே இல்லைங்க. கோபி தாங்க பேசினாரு, அவரை கேளுங்க. நான் இந்த பாயிண்ட் கிராஃப்டி தான் எடுத்துட்டு வராருன்னு எதிர்பார்த்தேன். நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. சரி ஓகே முடிங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ, ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் ப்ரோ. என்னன்னா இல்ல ப்ரோ, இப்போ கோட்டோட ரிலீஸ், ஏன்னா இப்போ நம்ம 2 ரிலீஸுமே பார்த்தோம். வாரிசு, லியோ 2 ரிலீஸ்லயுமே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருந்துச்சு, இது இருந்துச்சு. பட் ஆனா இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இது அனௌன்ஸ் பண்ணதுமே நிறைய பேர் வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஐடி விங்கெல்லாம் சேர்ந்து ஃபுல்லா ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோட் படம் ரிலீஸ் ஆகும்போது அதை விட எச்சா இருக்குமா ப்ரோ? இப்போ முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிகமா இருக்கும். ரிலீஸுக்கு முன்னாடி சொல்லிடுவானுங்க, எங்க அப்பா படம் பார்த்துட்டாரு, எங்க தாத்தா படம் பார்த்துட்டாரு, மாமா படம் பார்த்தாரு சிங்கப்பூர்ல. அவர்ல பேச ஆரம்பிச்சானுங்க, எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவானுங்க. ஏன் நீங்க படம் ரிலீஸுக்கு பேசிட்டீங்க, ட்ரைலர் வரட்டுமே, டீசர் வரட்டுமே, அதுலயும் அங்கிருந்து ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க லேட் பிக்கப். எப்பயுமே நீங்க என்ன பொறுமையா நினைக்கிறீங்க உங்களை. இவங்க போஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சானுங்களே, இப்ப டீசரும் ட்ரைலர் வருமா, அந்த டீசர்ல இருந்தே ஆரம்பிச்சிடுவானுங்க. டீகோடிங் எல்லாம் பண்ணுவாங்க ட்ரெய்லர். இந்த இடத்துல விஜய் வில்லன் சொன்னது செம ட்ரெண்டிங் ப்ரோ. இவங்க வந்து இப்போ டீசர் ட்ரைலர் அது ஓகேவா? அது உங்களுக்கு தெரியாது, என்ன தெரியாத விஷயமா? ஆமா ப்ரோ, நீங்க சொல்லிதான் தெரியும். இது வரைக்கும் யாரும் இந்த இன்ஃப்ளூயன்சரும் சொல்ல, நீங்க தான் சொல்லிதான் தெரியும் ப்ரோ. இல்ல ப்ரோ, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களா ப்ரோ? இல்ல அதுலயே நிறைய பேர் டிஎம்கே சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்களா? அவங்களுமே மாறி ரிவ்யூ தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதையுமே தான் நான் கேக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க செய்யும். என்ன பட ரிவ்யூ எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாத்துக்குமே ரிவ்யூ வரதா செய்யும், எல்லாத்துக்கும் பேசதான் செய்யும். நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுவாங்க. கார்த்திக், ஆனா செகண்ட் லாஸ்ட் ஃபிலிம் அப்புறம் லாஸ்ட் ஃபிலிம்னா அதுக்கு ஒரு புல் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல? ஜெனரலாவே விஜய்க்குன்னு ஒரு அது நான் நார்மலா அதை விட சொல்றேன். இந்த படத்துக்கு எப்படி வரும்னா, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் படம், அதுக்கப்புறம் அது ரெண்டாவது வந்து கடைசி படம் அப்படின்னு வரும். 2 படத்துக்குமே அந்த இது இருக்கும், எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். உங்ககிட்ட இருக்கிறதோட அதிகமா வந்து நெகட்டிவா பேசுறவங்க, ஹேட்ரட் இருக்கவங்க, பேசுறவங்க அவங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து படம் ஒருவேளை நல்லாவே இருந்தா என்ன நல்லா இருந்துச்சு இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஒருவேளை படம் சுமாரா இருந்துச்சுன்னா, படமே நல்லா எடுக்க முடியல, இவர் வந்து நாட்டை காப்பாத்துவார் அப்படின்னு பேசுவாங்க. இந்த பிஸ்மில இப்பயே ரெடியா இருப்பாரு. அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாசத்துக்குள்ளேயே கோட்டு படம் எடுத்தாங்களாம்.
அந்த படம் ஆமா விஜய் பார்த்தாராம், அவருக்கே பிடிக்கலையாம் படத்தை, படம் ரொம்ப சுமாரா வந்திருக்கான், அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் அடுத்த மாசமே சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லுவாரு. ப்ரோ அப்போ 2 படமே கண்டிப்பா ரெட் ஜெயண்ட் கிடையாதுல்ல ப்ரோ? எதுவுமே ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் கிடையாதுல்ல அப்போ? இல்ல அது நான் சொல்ல முடியாது bro. ஆனா கண்டிப்பா ரெஜெட் லோகோ வராது, 2 படத்துல வராது. ப்ரோ விஜய் வந்து ரெட் ஜெயண்ட் போடாதன்னு சொன்னா அப்புறம் ஏஜிஎஸ் எல்லாம் அவங்க அவரை மீறியா போட முடியும் ரெட் ஜெயண்ட்டுக்கு? கண்டிப்பா நடக்காது, ரெஜெட் லோகோ இருக்காது 2 படத்துல இருக்கு. ப்ரோ கார்த்தி ப்ரோ நீங்க பேசுறதெல்லாம் யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் பாப்பீங்களா ப்ரோ? அப்பப்போ பார்ப்பேன். நேத்திக்கு நான் நீங்க பேசுறது யூடியூப்ல பார்த்தேன். கீழே கமெண்ட்ல நேத்திக்கு நீங்க அந்த வடக்கன் அதெல்லாம் போட்டு பேசியிருந்தீங்கல்ல, ஏதோ யாரோ ஒரு வடக்கன் நீங்களே ஒரு வடக்கன்னு போட்டுதான், என்னால சிரிப்பு அடக்கவே முடியல ப்ரோ. என்னையும் வாதானே ரவிவர்மான்ற பேரை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க லாஜிக்க. கரெக்ட் தான். அது ஏங்க இது எப்பல்றது உணர்றதுக்கு விஷயம் தெரியுமா? ரவிவர்மான்ற பேர் இருக்கிறதுனால நான் வடக்கன் சொல்லிட்டானுங்க. நானுமே நான் ரொம்ப நாளா இதெல்லாம் விஷயதே இல்லை. அதுக்கு நீங்க பிஜேபி வேற சப்போர்ட் பண்றீங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல நான் தப்பா சொல்லல இதான் சொல்றேன். ஆடட் பாயிண்ட் தப்பாலாம் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு இதுல? அப்படி இருந்தாலுமே கூட நான் வந்து இதுல வந்து அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல ப்ரோ அவங்க எப்படி என்ன ரீசன் சொல்லட்டுமா? எங்க தாத்தா வந்து பெரிய ரிஸ்ட், அவர் பேர் ரத்னம். அவர் வந்து சாமி பேர்லாம் அப்பெல்லாம் வந்து சாமி பேரை வச்சுதான் பேர் வைப்பாங்க எல்லாருக்கும். சாமிநாதன், சுப்பிரமணி இந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க. அப்படின்னா பெரிய ரெஸ்டா இருக்கிற காலத்துல சாமி பேர்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜா ரவிவர்மா, அவர் வந்து ஓவியர், அதுக்கப்புறம் ராஜாவா இருந்தாருன்னு சொல்லிட்டு எங்க அப்பாக்கு ரவிவர்மான்னு பேர் வச்சுட்டாரு. அப்ப நான் சொல்றது 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேர் வச்சாரு. அதனால ரவிவர்மா எங்க அப்பா. நாங்க எங்க பிறந்தோம்? இங்க தமிழ்நாட்டுல ஏதாவது தமிழை தவிர நமக்கு ஏதாவது வேற லாங்குவேஜ் வருதா? ஒண்ணும் கிடையாது. அப்படி வந்தாதான் அந்த பேரு. அவனா இதுவே உனக்கு ஜாலியா தெரியுது அப்படின்னா உன் பிரச்சனை, அது எனக்கு என்ன இருக்கு? நீ என்னாலும் நினைச்சுக்க. கார்த்தி ப்ரோ கூட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்க ஒரு பிஜேபி சப்போர்ட் பண்றாலே, ஒரு 26ல ஒரு அண்ணாமலையா விஜயான்னு வரும்போது நீங்க யார் பக்கம் ப்ரோ? அது விஜய் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும், நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. அதையும் சொல்றேன் திரும்ப சொல்றேன். நான் ரொம்ப நாள் நினைச்சதுதான். அவர் வந்து எங்க தாத்தா பெரிய ரிஸ்ட், ஓகே. அவர் வந்து என்ன சொல்லி பெரியாரை பார்த்திருப்பாரு, கலைஞரை, அண்ணாவை பார்த்திருப்பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் செத்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா அவர் என்ன பண்ணுவார், அண்ணாவை பார்த்திருப்பாரு, கலைஞரை பார்த்திருப்பாரு, அதுக்கப்புறம் செத்துருப்பாரு. இப்போ வந்து நான் பார்க்குறேன், நான் ஸ்டாலின் பார்க்குறேன், உதயநிதி பார்க்குறேன், ஓகே. அடுத்து என் பையனுக்கு வந்து எப்பா நம்ம தலைவர் யார் தெரியுமா? நம்ம பரம்பரையா திமுக. நம்ம தலைவர் யாரு? உதயநிதி. நம்ம தலைவர் இன்பநிதி அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவன் பையனுக்கு என்ன சொல்லணும்? நம்ம தலைவர் யார் தெரியுமா? இன்பநிதி. அப்புறம் அவருக்கு ஒரு தவறுங்களா அதை சொல்லணும். இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க. இதை தாண்டி ஒருத்தன் வந்துட்டா இந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்க, ஓகே. இப்போ எங்க தாத்தாவை கேள்வி கேட்கறது எனக்கு அறுதல் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல படிப்பறிவு கிடையாது அவங்களுக்கு அந்த காலத்துல அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு பெரியாரும் அண்ணாவும் தலைவராக தெரியுறாங்க. அதுல தப்பே கிடையாது. அவங்க வந்து பெரிய ஒரு புரட்சி பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்தாங்க, ஓகே. அதனால அவர் வந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் எங்க அப்பா, ஓகே, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்ததுனால அவர் கலைஞர் பிடிச்சிருக்கு, அவர் கலைஞர் ஃபாலோ பண்றாரு, ஓகே. நான் இப்ப மாறுறேன், ஓகே. ஒருவேளை நானுமே இப்ப நம்ம வாகமாட்ட மாதிரியோ ஜெயசூர்யா மாதிரியோ இந்த மாதிரி இல்லை எங்க தலைவர் ஸ்டாலின் தான், எங்க தலைவர் உதவி தான் அப்படின்னு இருக்கேன், ஓகே, தாராளமா இருக்கலாம். அதுக்கப்புறம் என் பையன், என் தலைவர் வந்து உதயநிதி, என் தலைவர் வந்து இன்பநிதி அப்படின்னு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பையன் பிறந்து என் தலைவர் இன்பநிதி, அவர் தலைவர். இப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் திடீர்னு படிச்சு கிடிச்சு அவனுக்கு வந்து கொஞ்சம் அறிவு வந்ததுக்கப்புறம் ஏடா அப்படின்னு ஒரு வேளை என் பையன்கிட்ட வந்து ஏண்டா உன் அப்பனுக்குலாம் அறிவே இல்லையாடா, ஏடா கொத்தடிமையா வாழ்ந்துருக்கீங்க இத்தனை வருஷமா அப்படின்னு கேட்டுருவான்ற ஒரு பயம் வந்துருச்சு. வந்தனாலதான் மாறணும், வேற ஒண்ணும் கிடையாது. ப்ரோ அதுக்கே ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க ப்ரோ. கேட்கறதுக்கு அசிங்கமா இல்லையா? சொல்லும் போதே இப்ப கேவலமா இருக்கு இல்லையா? இது சொல்லும் போதே கேவலமா இல்ல?
நான் யோசிக்கல, ஆனா அது இப்ப கூசு யோசிக்கும் போது ரொம்ப தான் அப்படிதான் இருக்கு. ப்ரோ ரொம்ப ஆனா ரொம்ப நீங்க கேவலமா இல்ல தான் ப்ரோ இருக்கும். இவனுங்க ப்ரோ ரொம்ப கேவலமா இல்ல இருக்கும்ல, கார்த்திக் ப்ரோ இவனுங்க சொல்லுவாங்க ப்ரோ இவனுங்க வந்து கேட்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். ப்ரோ ரொம்ப கார்த்தி ப்ரோ, இந்த கேவலமா தான் இருக்கும். கட்சியில இருக்கவங்கள இப்ப யாரும் இல்ல கேட்க ஓகேப்பா, மாட்டாங்களா ப்ரோ? எப்படி இல்ல ப்ரோ இப்போ எப்படி கேட்பாங்க? மோடி அவரு இப்போ இல்ல ப்ரோ இப்ப எங்க தாத்தாவுக்கு கேவலமா இருக்காதுங்க. எங்க தாத்தா என்ன பண்ணாரு, அவர் பெரியாரை பாக்குறாரு, அவர் அண்ணாவை பாக்குறாரு, ஓகே ரைட்டு, சரி அவரு பார்த்தது ஓகே. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன பண்றாரு, அண்ணாவை பாக்குறாரு, கலைஞரை பாக்குறாரு, ஓகே. இப்போ நான் ஸ்டாலின் பாக்குறேன், உதயநிதியை பாக்குறேன், ஓகே. அதுக்கப்புறம் என் பையன் வந்து உதயநிதியை பாக்குறான், இவரை இன்பநிதியை பாக்குறான், ஓகே. அப்படியே போயிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல வந்து திரும்பி இந்த பார்த்து, ஏன்டா நீங்களாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டுட்டா, ஏன்டா உங்க அப்பெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி என் பையனை பார்த்து ஒருத்தன் வந்து என்னை அசிங்கமா கேட்டுருவான்னு வச்சுக்கோங்களேன், நான் செத்துருப்பேன் இருப்பேன், அது வேற. இதெல்லாம் ஒரு புலப்படா உங்களுக்கு அப்படின்னு கேட்டான்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ அவங்க சொல்லுவாங்க, நான் நீங்க படிக்கிறது எங்களால தான், நீங்க வாழறதே எங்களால தான். அதுதான் சொல்றேன் எவனுக்கா ஒருத்தருக்கு அறிவு வந்துடும்ல. இப்ப என் ஜென்ரேஷன் வர தேவையில்ல. இதுக்கு அடுத்து இப்ப என் ஜென்ரேஷனுக்கு எனக்கு நான் ஒன்று யோசிக்கிறேன், வாக்கப்பட்டு யோசிக்கிறேன். வாக்கப்பட்டு எல்லாத்துக்கும் நடின்றாரு. நான் சாகிற வரைக்கும் அப்படிதான். நான் செத்ததுக்கு அப்புறம் என் சந்ததி, என்னுடைய பரம்பரை எல்லாருமே அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து நான் ஏன் உனக்கு வந்து அடிமையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் நினைக்கிறேன், ஓகே நானுமே வந்து அடிமையாயிட்டேன். அப்புறம் என் பையன்ட்டையும் கூப்பிட்டு, எப்பா உன் தலைவர் யார் தெரியுமா, உதயநிதி. உன் தலைவர் யார் தெரியுமா என்பது அவன் சொல்லி வளர்த்துட்டேன். அவனும் வளர்ந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் ஏதோ ஒரு இடத்துல வந்து திரும்ப வந்து அவன் ரிவர்ஸ் ஆகி திரும்ப கேட்பானே, என்னடா இப்படி இருந்து இங்க 70 வருஷமா மானகட்டவனுங்களா அப்படி கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன். செத்ததுக்கு அப்புறம் நம்மள வந்து அசிங்கமா பேசுவானுங்களா இல்லையா? ஏன் இந்த அசிங்கத்தை ஏன் வாங்கிக்கணும் நீ அன்னைக்கு? ப்ரோ ஆனா நீங்க சொல்றது இந்த பாயிண்ட் தான் ப்ரோ நிறைய பேர் யோசிக்கிறாங்க. என்னன்னா யார் ஒரு யோசிக்கிறா? பிஜேபி நிறைய யார் பேர் யோசிக்கிறா? சொல்லுவாங்க இல்ல ப்ரோ யார் பிஜேபி. யோசிக்கிறா? ஏங்க நான் சொல்றேன், ப்ரோ பிஜேபியே இல்ல ப்ரோ கிடையாதுங்க. நான் நீங்க தான் நினைக்கிற மாதிரி விஜய்க்கு இப்போ சப்போர்ட்டா எல்லாத்துக்குமே போயிருவேன்னு பாப்புலர் சொல்றேன். ஆயிட்டு வருது இல்ல ப்ரோ. 2026 இல்ல விஜய் ப்ரோ வந்தாருன்னா விஜய்க்கு பிஜேபி சப்போர்ட் அவ்வளவுதாங்க. விஜய் வந்தா விஜய் சப்போர்ட். அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு, 2026 இந்தியா ஃபுல்லா 2029 இந்தியா ஃபுல்லா நாங்க வந்து ஆளுங்கட்சியா வரும்னு சொல்லியிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தா அவருக்கு சப்போர்ட், அவர் நல்லா பேசினாரு அவருக்கு சப்போர்ட், அவ்வளவுதான். அப்படி மாறிடுவோம். அப்படி மாறதுக்கு நாங்க ரெடி. போன எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன், அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல டிஎம்கே ஓட்டு போட்டேன், இந்த எலெக்ஷன் பிஜேபி போடுவேன், அடுத்த எலெக்ஷன் அண்ணனுக்கு விஜய் அண்ணனுக்கு போடுவேன். ஓகே நான் மாறது ரெடி. நீ பரம்பரையா கொத்தடிவா இருந்து உன் தாத்தா காலத்துல இருந்து போட்டுட்டு இருக்குது, நீ அப்படியே வந்து பத்திரம் எழுதி கொடுத்துருக்க. எப்படி நான் கொத்தடிமை, நான் சாகர வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு கொத்தடிமை அப்படின்னு எழுதி கொடுத்துருக்குல்ல. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன பண்ணிடுவானுங்க? நீங்களுமே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த இவங்க அதுதாங்க நானும் சொல்றேன். நான் மாத்திட்டேன்னா இல்லையா? ஏங்க எப்பயுமே வந்து அப்பப்ப தோன்றதுதாங்க பண்ண முடியும். ஆனா நான் வந்து இல்லை, நான் சாகர வரைக்கும் திமுக தான். என் பிள்ளைகளும் பேரணும், அதுக்கப்புறம் கொள்ளு பேரணும், எல்லாருமே அப்படிதான். நாங்க முடியும். இந்த இந்த பழைய படத்துல நாட்டாமல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரத்குமார் இருக்காருல்ல, பழைய சரத்குமார் இருப்பாரு. அவர் கூட அல்லகையா ஒருத்தர் இருப்பான், இந்த பாண்ட மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஐயா ஆமா வெத்தலை புட்டி வச்சுட்டா, ஐயா வந்துட்டாரு, வண்டி ஏறிட்டாரு, ஐயா போங்கயா, இவன் வண்டியில பக்கத்துலயே தொத்திட்டு வருவான். அதுக்கப்புறம் அந்த பழைய சரத்குமார் மாறிடுவாரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்க சரத்குமார் வருவாரு, அப்பயுமே அவன் தான் இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சரத்குமார் செத்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் இப்போ யங் சரத்குமார் இருப்பாரு, அவருக்குமே அவன் தான் இருப்பான். அது படத்துல பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, ஏன்டா நீங்களாம் வளரவே மாட்டீங்கடா என்னைக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கும்போது நமக்கே சிரிப்பா. இப்ப யோசிச்சு பாருங்களேன், பகுத்தறிவுன்னு சொல்றது இதுதான். பகுத்தறிவுனா எந்த காலத்திலுமே நீங்க வளர மாட்டீங்களா? ஐயா அந்த பழைய படத்துல சின்ன கவுண்டர்ல வரும். சின்ன கவுண்டர் இல்லைங்க, இந்த இல்லைங்க சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படத்தெல்லாம் வருங்க. இந்த மேக்சிமம் அந்த அதுக்கு வந்து யார் காசு பண்ணுவாங்கன்னா வடிவேலு, கவுண்டமணி, பாண்டு இவங்கெல்லாம் காசு பண்ணுவாங்க. ஐயா ஏன் பரம்பரையா உங்க உப்பத்துன்னு தான் வளர்ந்தோம், உங்களை விட்டு போக மாட்டேயா அப்படிமானுங்க. ஏன் அவனுக்கு படிக்கவும் மாட்டானுங்க, வளரவும் மாட்டானுங்க, அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவனுக்கு என்ன, ஏங்க என் பையன் இங்கதான் வேலை செய்வான், நானும் இங்கதான் வேலை செய்வேன், நானும் உனக்கு ஒத்தடிமை தான், அவனும் உனக்கு ஒத்தடிமை தான், இப்படியே வாழ்ந்துட்டு இருப்பானுங்களே. அப்படி ஒரு வாழ்க்கையை என்னங்க வந்துற போது, அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து கேவலமா இல்ல இது நினைக்கிறதுக்கு. இதை சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஒருத்தனை வந்து இதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோபிநாத் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கோபிநாத் என்ன பண்ணீங்கன்னா,
நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், அதே கம்பெனில என் பையனையும் வேலை சேர்த்து விட்டேன், என் பேரனை வேலை சேர்த்து விட்டேன் அப்படின்னு. ஏடா வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேற நீ அப்படின்னு அதே கேட்பாங்க. சம்பளத்துக்கு வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேற நீ அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் நான் ஏன்டா ஒரே குடும்பத்துக்கு கொத்தன்மையா இருக்கணும். இல்ல ப்ரோ, கார்த்தி ப்ரோ, இதுல எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க இப்போ உங்க தாத்தா காலத்துல சொன்னீங்கல்ல ப்ரோ, அந்த டைம்ல என்னன்னா அண்ணாக்கு அப்புறம் கலைஞருங்கிறது அது வேற மாதிரி. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, அது வந்து டோட்டலாவே வேற மாதிரி. இல்ல அதுதாங்க இது சொல்றேன். வந்து அன்னைக்கு நீங்க ஏங்க சொல்றதுக்கும் அதுக்கு அன்னைக்கு வித்தியாசம் அன்னைக்கு இருக்குல்ல வந்து இல்ல ப்ரோ. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு படிப்பறிவு கம்மி. ஓகேவா? என் தாத்தாலாம் என்ன படிச்சிருப்பாரு? அவர்லாம் ஒரு ஸ்கூலுக்கே ப்ரோ போயிருப்பாருன்னு இல்ல தெரியல. ப்ரோ, நான் என்ன இல்ல சொல்றேன், இல்ல 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 அன்னைக்குமே குடும்பாட்சி இல்ல ப்ரோ. எது அன்னைக்கு உங்களுக்கு அன்னைக்கு அதுதாங்க பண்ணும்போது சொல்றேன், உங்களுக்கு அதுதாங்க சொல்றேன். அண்ணா இல்ல இல்ல அண்ணா டு அதுதான் கலைஞர். இல்ல இல்ல அது வந்து அன்னைக்கு புரட்சி, அவ்வளவுதான். ஓகேவா? அன்னைக்கு புரட்சி. அன்னைக்கு வந்து ஓகே, பெரியார் வர்றாரு, அண்ணா வர்றாரு, கலைஞர் வர்றாருன்னு ஓகே, ஒரு அரசியல் மாற்றம், பெரிய மாற்றத்தை உருவாக்குறாங்க. ஓகே, அன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தப்பே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் சரி ஓகே, இவங்களுக்கு அப்புறம் இவங்க எங்க அப்பாவுமே நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன், கலைஞரை பார்த்தாரு, கலைஞருக்கு அப்புறம் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அதனால அவரையும் தப்பு அவருக்கு கலைஞர் பிடிக்கும். என்ன காரணம்னா அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் வந்தாரு, அவர் பார்த்துறாரு, கலைஞர் பிடிக்குது. அவர் வந்து திமுக தான் கடைசி வரைக்கும் ஓட்டு போட்டாரு. அவர் வந்து 2009 வந்து இலங்கையில ஈழப்பிரச்சனைக்கு வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணாரு. எங்க அப்பெல்லாம் அழுதுட்டாரு, டிவியில பார்த்து பிரபாகரன் செத்ததை பார்த்துட்டு அழுதுட்டாரு. ஆனா இருந்தாலும் அந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டது வந்து திமுக தான் போட்டாரு. யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டேன் எங்க அப்பாட்ட. திமுக தான் போட்டேன், என்ன பண்றது, பரபரப்பையா திமுக தான் அப்படின்னாரு. அப்புறம் ஏன் அன்னைக்கு பேசுனீங்க அப்படின்னா, சரி விடு என்ன பண்றது அப்படின்னு. அப்படி இருந்தாங்க அந்த மாதிரி. இன்னைக்கே இன்னைக்கு ஒருவேளை அவர் வீடு இருந்தா கூட அவரே வந்து இதெல்லாம் என்ன பொழப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரு. எத்தனை நாளைக்கே இந்த பொழப்பு பார்க்கறது. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் கார்த்தினா. என்னன்னா அன்னைக்கு இருந்த எக்ஸ்போஷர் வேற, இன்னைக்கு இருந்த எக்ஸ்போஷர் வேற. நம்ம எவ்வளவு விஷயம் பாக்குறோம் அப்படி இருக்கப்போ நம்ம அரசியல் புரிதல் ஏத்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம சுய அறிவு யோசிச்சு மாத்திக்கணும்ல. அதுவும் மாத்திக்கல, புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம் ப்ரோ. தான். இல்ல இன்னொன்னு, இப்போ நிறைய பேர் இல்ல ப்ரோ, அந்த கட்சிக்காக வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க ஒரே இடத்துல இருந்து நீங்க காங்கிரஸ் இப்ப வராதுக்கு காரணமே அதுதானே ப்ரோ. ஆக்சுவலா நீங்க ராகுல் காந்தி யாருக்குமே, நீங்க இந்த சினிமால மட்டும் தான் நெப்போட்டிசம்னு சொல்றாங்களா, அது வந்து பொலிட்டிக்ஸ்ல யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. இப்ப அதனாலதானே பிஜேபி இங்க மெஜாரிட்டியை வின் பண்றதுக்கான நான் வந்து அதுவும் ரீசன் சொல்றேன். டிஎம்கே அதனால மட்டும் தோத்துட்டு ப்ரோ. ப்ரோ டிஎம்கே ப்ரோ எதுவுமே தோத்துருக்கணும்ல. ப்ரோ நம்ம வந்து இப்போ ஜென்ரேஷன்ல இதாகி பழகிட்டோம். பட் ஆனா கண்டிப்பா மாறும் ப்ரோ. இது மாறாதுன்னு நம்ம சொல்ல முடியாது எதையுமே. ப்ரோ வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் போவாங்க நம்ம நினைச்சோமா? இப்போ அது நடக்கலையா? எல்லாமே நடக்கும் தான் நம்ம நம்புறோம். அவ்வளவுதான். மம்தாவே போறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துல. இல்ல தலைவனா யாருங்க? நீங்க தலைவன் நினைக்கிறாங்க தலைவன். எப்படி ஒருத்தர் தலைவனோட பையன் உங்களுக்கு தலைவன் ஆவான் ஃபர்ஸ்ட்? அது எப்படி ஆவான்? அதுக்கப்புறம் அவன் பேர் ஆவானா? அதுக்கப்புறம் கொள்ளு பேர் ஆவானா? என்ன இது, என்னங்க கான்செப்ட்? எனக்கு ஒரு புரிய மாட்டேங்குது. அப்படிதான் ப்ரோ, இது மன்னராட்சி ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது? இதுக்கும் மூட்டை கொடுக்கறதுக்கு வந்துருவானுங்க. இல்ல ப்ரோ, நானே சர்காஸ்டிக்கா தான் சொல்றேன் ப்ரோ. இது மன்னராட்சி ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது? அதுதாங்க சொல்றேன், தெரியுது, உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ராபின்சன் எல்லாம் கொடுத்தாருன்னா நல்லா முட்டு கொடுப்பாரு. நீங்க அவருக்குலாம் கொடுக்காம பேசுறீங்க. ராபின்சனா அவர் சம்பந்தமே இல்லாம ஏதாவது வந்து சொல்லுவாரு. அவர்லாம் ஓட்டே போட்டது இல்ல ப்ரோ. நீங்க வேற ஓமான்ல உட்காந்துட்டு பேரன்ல உட்காந்துட்டு எங்க ஓட்டு போட்டுருக்கலாம். இல்ல ஓட்டே போடலன்னா இல்ல முட்டு கொடுக்கறது சூப்பரா முட்டு கொடுப்பாருன்னு சொல்றேன். 200 ரூபா கிரெடிட்டே இருக்கும்ல ப்ரோ. இல்ல வாகபன் தான் சீப்பரா முட்டு கொடுப்பாரு. ராபின்சன் வளருவாரு. வாகபன்லாம் வர்றதே இல்லை பதில் ஸ்பேஸுக்கு. கார்த்தி ப்ரோ, நான் ஒரு டவுட் வச்சிருக்கேன். இன்கேஸ் டிவிகே வந்து பிஜேபியை வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா இப்ப இருக்கிற இந்த வேவ் வந்து எவ்வளவு அடிப்படும், இல்ல எவ்வளவு முன்னேறும்? அதெல்லாம் கிடையாது. டிவிக்கே சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ரெண்டு பேருக்கும் அது Bro, யூஸ்ஃபுல் எனக்கு தெரிஞ்ச டிவிகே வந்து பிஜேபி தனியா தான் ப்ரோ இருக்கணும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணா டிவிகே கோலி மசாலா. நீ ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு குத்தா குத்துலான்னு நீ எதிர்பார்க்கிற, அது நடக்காது. இல்ல 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 நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து 2014 எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே வந்து டைரக்டா வந்து சப்போர்ட் பண்ணலனா கூட, ஆனா கொஞ்சம் சப்போர்ட் வந்து பிஜேபி கொடுத்திருந்தாங்க.
டைரக்டா இந்த அலையன்ஸ் மாதிரி வைக்கல. பட் மெஜாரிட்டி அது வேற வரும்போது அது வேற பிஜேபி அது சப்போர்ட் ஹங் பண்ணுவாங்க. ஹங் தனியா பார்லிமெண்ட் தனியா வரும்னு நினைச்சு அவங்க பண்ணிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலி இப்போ அவங்க சிங்கிள் மெஜாரிட்டியே வந்துட்டாங்கல்ல 14ல. இல்ல இல்ல அந்த மாதிரி ஐடியாலஜிக்கல் வைஸா வந்து டிவிகே வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைங்க அவங்க ஏங்க அப்ப உனக்கு அறிக்கையில வந்து தோன்றது கொடுத்துருக்கணும். இப்படி சொன்னீங்கன்னா உனக்கு கோலி தோன்றதை மசாலா வந்து குப்பையில தூக்கி போட்டுரு. பி டீம்னு சொல்ல கோலி மசாலா ஆரம்பிச்சிட்டீங்க. அறிக்கை இப்படி அவங்க சொன்னாதான் கொடுத்த இல்ல இல்ல அறிக்கையிலேயே நான் தெளிவா மென்ஷன் ஏன் இப்ப பண்ணிட்டாங்களேங்க. இல்ல இல்ல ஐ அக்செப்ட் தட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சூழ்நிலையில வந்து ஒரு கட்சி வந்து உருவாகுதுன்னா தே நோ தட் பிஜேபி இஸ் தேர் இன் அ ஸ்ட்ராங்கர் ஹேண்ட். நல்லா ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியா வந்து இருக்காங்க. அவங்கள எதிர்த்து இல்லைங்க வரத தமிழ்நாட்டுல விட இல்ல தமிழ்நாட்டு தானே இவங்க டார்கெட். இல்ல இவங்க தமிழ் ப்ரோ இல்ல ப்ரோ, ஆக்சுவலா சவுத் எல்லாமே பிஜேபி வளர்ந்துட்டாங்க, மேக்ஸிமம் வளர்ந்துட்டு வளர்ந்துட்டாங்க. வராங்க ப்ரோ. பட் வின் ஆக்சுவலா பண்ண சவுத்ல முடியாதுல்ல. நாளைக்கு என்ன அட்லீஸ்ட் என்ன ப்ரோ நம்ம அதை அஷூரன்ஸ் பண்ண ப்ரோ முடியாதுல்ல ப்ரோ. நம்ம எதுவுமே அஷூரன்ஸ் பண்ணி ப்ரோ சொல்ல இப்ப முடியாதுல்ல இல்ல வரைக்கும் இல்ல 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 ஒரு ஏன் நிமிஷம் அல்ல ஏய் தமிழ்நாட்டுல ஏய் பொறுத்த ஏய் வரைக்கும் ஏய் பிஜேபி முதல்ல தான் ஏன் ஆதரவு யோசிக்கிறீங்க? பண்ணணும். ஒரு நிமிஷம்டா. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, அவர் தனியா தான் நிப்பாருங்க. தனியா தான் நிப்பாரு, ரெண்டு கட்சியும் ஒன்று சமாவாரு. அதான் நடக்கும். ஏன் இல்ல ப்ரோ தனியா தான் ப்ரோ நிப்பாரு. பட் சப்போர்ட்னு வரும்போது பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாரா மாட்டாரா? இதுக்கு ஒரு சப்போர்ட் ஏங்க பண்ணும்? தனியா நின்னுட்டு எதுக்குங்க பிஜேபி போய் சப்போர்ட் ஏன் பண்ணணும்? சப்போர்ட் பண்ண மாட்டாரு ப்ரோ? இல்ல கோலி கேஸ் உன் பிரச்சனை நீ பேசிட்டு பார்லிமெண்ட் இருக்க, அது கிடையாது. இல்ல இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா அவரோட ஐடியாலஜிக்கல் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா கூட இப்போ வந்து அவரு லீனிங் டுவர்ட்ஸ் ரைட்டா தான் இருப்பாருன்னு ஏங்க எனக்கு அவரு தோணுது. பண்ணவே அவர் மாட்டாருங்க. எடுக்கிற ஸ்டெப் எல்லாம் ஏன் பார்த்தா. ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அவங்க பண்ணதெல்லாம் வந்து இவருக்கு தெரியாதா? இல்ல ப்ரோ அது வந்து அவர் கண்டிப்பா இப்பவே பண்ண அப்படி மாட்டாருங்க. எடுத்தாருன்னா அப்புறம் அது அவரு அது வந்து நீங்க இல்ல நீங்க அவர் பேசுறது பெரிய எப்படி போட்டு தெரியுமா வராரு இருக்கு? ப்ரோ. ஓட் நிறைய பேஸ் பேர் அவரால வந்து கன்சால்டேட் நீ பண்ண பேசுறது முடியாது. எப்படி தான் இருக்கு? திமுக காரங்களுக்கு பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. பிஜே அவங்க ஆல்ரெடி அதான் பேசிட்டு அதுதாங்க இருக்காங்க. அதுதாங்க இல்ல சரி பிஜேபியோட ஓகே பி டன் டீம் டன். அந்த மாதிரி தாங்க நீங்க இல்ல பிஜேபி பி நீங்க டீம்லாம் சொல்ல. பேசுறது அந்த மாதிரி தான் இருக்கு. பட் வாய்ப்பே கிடையாதுங்க. அவர் பண்ணவே மாட்டாரு. கார்த்திக் ப்ரோ, இது சீமான் ஆனா இல்ல ப்ரோ, ஆனா அண்ணாமலை இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூல கூட ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. 26ல எப்படியுமே மெஜாரிட்டியா ஜெயிச்ச மாதிரி போன 2 டைம் நடந்த மாதிரி இந்த டைம் நடக்காது. கண்டிப்பா இந்த டைம் ஒரு எப்படி சொல்லணும்னா ஓட்டு எல்லாமே பிரிஞ்சு இப்போ மேக்சிமம் அவரு சொல்லும் போது இந்த ஆக்ட்ரஸோட பார்ட்டியுமே வருது. இப்போ டிஎம்கே நினைச்ச மாதிரியும் ஏடிஎம்கே நினைச்ச மாதிரியும் ஃபுல் மெஜாரிட்டியில ஜெயிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ரோ இப்போ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல ப்ரோ, கண்டிப்பா ஓட்டெல்லாம் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அவர் சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் தோணுது 26. கார்த்திக் ப்ரோ, இது ரங்கராஜ் பாண்டே ஒரு இதுல சொல்லியிருந்தாரு, இன்கேஸ் சீமான் வந்து இந்த 8% தக்க வச்சுக்கிட்டாருன்னா அவர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பர்சன் ஆயிடுவாரு. அப்புறம் யார் வேணாலும் கூட்டணிக்கு வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அப்போ விஜய் வந்து லைக் லைக் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகுது இல்லையா? அவங்க இது கூட்டணி வர சான்ஸ் இருக்கா? சீமான் பேசுறதெல்லாம் என்னங்க அவர் பேசுறாரு? இதெல்லாம் சீமான் அப்படியே பேசுறது சொல்ல ப்ரோ, நான் வந்து ரங்கராஜ் பாண்டே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. அந்த பாயிண்ட் அது வேலிடா இல்லையான்னு சொல்றதெல்லாம் கேட்டேன், வாஸ்தவம் தான். அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நான் ஒரு பாயிண்ட் தான் கேட்டேன். லைக் அது பண்ணுவாங்க பண்ணலன்னு கேட்கல. இல்ல இது நீ பேசுன எதுவுமே கேட்கல எனக்கு. இல்ல கார்த்திக் ப்ரோ, இது ரங்கராஜ் பாண்டே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு என்னன்னா 24 இப்போ எலெக்ஷன்ல 8% அவங்க வந்து ஓட் ஷேர் வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு 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 அரசியல்வாதி மாதிரி தான் ஆயிடுவாரு. ஸோ கூட்டணிக்கு நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அவரை அப்படின்னாங்க. ஸோ விஜய்க்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டேன். அது எல்லாமே 24 எலெக்ஷனுக்கு அப்புறம் தாங்க முடிவு பண்ண முடியும். ஓகே ப்ரோ, நீங்க இன்னைக்கு சவுக்கு சங்கர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு ஒரு வீடியோல நான் இன்னைக்கு தான் ப்ரோ நான் ரியலைஸ் பண்ணேன். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா? கமல் மாதிரி எல்லாம் மிமிக்ரி பண்ணிருக்காரு. பார்க்கல என்ன சொல்லிருக்காரு ப்ரோ? கமலோட அரசியலை விமர்சனம் பண்ணும்போது அவர் கமல் மாதிரி எல்லாம் மிமிக்ரி பண்ணி அந்த ஆதன் தமிழ தான் ப்ரோ இருக்கு. எப்படி கமல் வந்து ரொம்ப கொள்கை சான்றிதழ்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அவர் எந்த படம் ஓட வைக்க தான் டிஎம்கே போறாரு, அந்த அதை சொல்றதுக்கு ஒரு மிமிக்ரி எல்லாம் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படியே எடுத்து மேல ஷேர் பண்ணி விட்டுருங்க, பாக்குறேன்.
கார்த்தி ப்ரோ இப்போ ப்ளூ சட்டை மாறன் வந்து உங்க கூட அந்த ப்ராப்ளம் இடையில ஆச்சுல்ல ப்ரோ, இப்ப பேசுறாரா இல்ல என்ன? நீங்க எப்படி இது பேசுறாரு நேத்து கூட ஒன்றும் சரின்னு பார்க்கும்போது கூட பேசுவோம், டெய்லி மீட் பண்ண பேசுவோம் படம் பார்க்கும்போது. ஏன் எனக்கு அவருக்கு எந்த அட்மின் பிரச்சனையும் கூட தானே உங்களுக்கு அவர் பிரச்சனை. அட்மின்க்கும் இவருக்கும் தான் பிரச்சனை. எனக்கு அட்மின் தான் பிரச்சனை ப்ரோ. ஆனா அந்த அட்மினுமே முன்ன மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெகுலரா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு ட்வீட்ஸ் போடுவாருன்னே தெரியாது. இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. தெரியல, ஏதோ டயர்டாக இருப்பாரு, அதில் திரும்ப வந்து போடுவாரு. கார்த்திக் ப்ரோ, இந்த திரிவிக்ரம்ல ரொம்ப இலக்காரமா பேசுறாங்க ப்ரோ. அதுதான் எனக்கும் இல்ல புரிய ப்ரோ, நான் மாட்டேங்குது. அவர் தெலுங்குக்காரன், வந்து பெரிய அவன் டைரக்டருங்க கொல்டீன்றா இதுன்றா. திருவிக்ரம் தானே ப்ரோ? அவரெல்லாம் வந்து குருஜின்னு பேசிட்டு இருக்காங்க. குருஜின்னு தான் சொல்லுவாங்க அவருக்கு. இல்ல அங்க ஒரு அவர் அன்செட் ரூல் இருக்கு ப்ரோ. எப்படின்னா அவர் பெரிய படம் எடுக்க ஹீரோஸ் எல்லாம் மாட்டாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்க படத்துக்கு கமிட் ஆறேன், ஆனா இன்கேஸ் திருவிக்ரம் கூப்பிட்டாருன்னா நான் போயிருவேன், இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா ரெடி, அந்த மாதிரி தான் அவங்க ஆக்சுவலி பேசுவாங்க. அந்த அதுல அந்த அவங்கள போயிட்டு கொல்டி டைரக்டர் அப்படிலாம் சொல்லி அதுதாங்க நான் நினைச்சேன். திருவிக்ரமுக்கு அவ்வளவு மாசம் இருக்கு அங்க. இவனுக்கு அந்த ஒரே ஒரு படத்தை பார்த்துட்டு குற்றுக்காரம் ஒரே ஒரு படத்தை பார்த்துட்டு அவரை வந்து என்னமோ வந்து பேரரசு எழுந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. புஷ்பாக்கு முன்னாடி அலாவை கொண்ட புறம் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் அல்லு அர்ஜுனுக்கு. அதுக்கப்புறம் கலேஜா வந்து மகேஷ் பாபுக்கு ஆக்சுவலி பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் இது அத்தாரண்டிக்கு தாரி 10 வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி படம் வந்து பவன் கல்யாணோட பிக்கஸ்ட் ஹிட் இப்போதைக்கு அதான் அந்த லெவல்ல இருக்கு. இவனுங்க என்ன பேசுறானுங்க, சும்மா கூகுள் அடிச்சிருப்பானுங்க இந்த படம் ஹிட், இந்த படம் ஃபிளாப், ரொம்ப கேவலமா இருக்கு இந்த மொக்க டைரக்டர் அப்படின்ட்டானுங்க. இல்ல ப்ரோ, அவர் நீங்க படம் என்ன ஹிட் படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஃபேமிலி என்டர்டெய்னரா தான் இருந்தது. இப்ப விஜய் வந்து இந்த படம் பண்ணும்போது கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஒரு டச் இருக்காதா? அப்படின்னா ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இருக்குமா? அது பிரச்சனை இல்லைங்க. திருவிக்ரம்லாம் பண்றாருன்றதெல்லாம் கன்ஃபார்ம்லாம் கிடையாது. ஆனா டாக்ஸ் வரும்போதே வந்து ஐயோ அவரா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசுனீங்களா? அது ரொம்ப டைரக்டர் நீங்க கேட்டுட்டு வந்திருப்பீங்களா? இன்னும் முடிவு பண்ணலங்க. திருவிக்ரம் இருக்காரு, இங்க ஒரு டைரக்டர் இருக்காரு, தமிழ்ல ஒருத்தர் இருக்காரு. யாரு ப்ரோ தமிழ்ல? இல்ல ப்ரோ, நேத்து நீங்க யாரோ நீங்க எதிர்பார்க்கிற ரேஞ்செல்லாம் இருக்காது. பார்த்தோம் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். சொன்ன மாதிரிங்களா? அப்படிதான் இருக்கும். தமிழ்லயும் சரி தெலுங்குல திருவிக்ரம் இருக்கும். அப்படின்னா தமிழ்ல ஒருத்தர் யாருமே எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் டைரக்டா இருக்கும் அப்படின்னு பேர் ஏதாவது சொன்னாரா? சொல்ல மாட்டேங்கிறாரு. சீமான் பேசுறதெல்லாம் இதெல்லாம் எப்படி ப்ரோ? ஏதாவது ஓட்டு வந்து அவருக்கு எப்படி இப்படி எல்லாம் ஒரு 5%, 6%, 8% ஓட்டு எல்லாம் வாங்கினாருன்னு அதான் தெரியல. கோபி அதை விடுங்க. இப்ப நம்ம பேசுறது கேக்குறாங்கல்ல 700-800 பேரு, அந்த மாதிரிதான் ப்ரோ. இருந்தாலும் ப்ரோ அவர் என்னங்கிறாரு, 10,000 சம்பளம் கொடுப்பேன், அப்பாவுக்கு ஆத்தாக்கெல்லாம் பாத்துக்குவேன்னா தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க ப்ரோ? 11 பிளேயரும் சிஎஸ்கேல தமிழர்கள் தான். அதெல்லாம் விடுங்க ப்ரோ. இந்த இதுல அவர் சொன்னதெல்லாம் 12வது பிளேயரா அவர் வருவாரு. இல்ல 10 பேர், அதாவது 10,000 சம்பளம் கொடுப்பாராமா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கலாம். போய் அந்த 10,000 செலவு பண்ண முடியாதாமா, எல்லாமே இலவசமா கிடைச்சிருமா. இல்ல இவரே தான் வந்து கிரிக்கெட் தேவையான்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாரு. செருப்பெல்லாம் கொண்டு போய் வீசினாங்க லூசுத்தனமா. அவர் கல்லையே லீகலைஸ் பண்ணுவேன்னாரு. அதுவும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல ப்ரோ. சரி நம்ம இந்த மாதிரி பேசினா எல்லாரும் வந்து அட்லீஸ்ட் வந்து ட்ரோல் பண்றதுக்காகவாச்சும் நம்மள வந்து இது பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு போல. அதனால ட்ரோல் பண்றதுக்காக இல்லைங்க, அது கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்க, அதை பாருங்க. அந்த கூட்டத்துக்காக இந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்றவங்க நீட் எடுக்கவே முடியாது. நீட் எடுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீட்டை பத்தி பேசுறாங்க, அதுக்கும் விசில் அடிக்கிறீங்க, அதுக்கும் ஃபயர் விடுறீங்களா? அந்த மாதிரி தான். தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான். என்ன பண்ண முடியும் ப்ரோ? இப்போ நேத்து SK21 இது வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபுல்லா
அந்த வலைபேசில சொல்றாங்க சிவகார்த்திகேயன் விஜயாக நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுது? அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? வாய்ச்சலத்தெல்லாம் வச்சு இன்னைக்கே ஏதோ போட்டிருந்தாங்க ஓட்டு வாங்கலாம்னு சொல்லி அதுக்கும் ஓட்ட பாரு 8% தளபதி வந்திருக்கிறதெல்லாம் சிவகார்த்திகேயன் சொல்லி போட்டிருந்தாருங்க இன்னைக்கு. பார்க்க முடியாதுதான். சும்மா ஏதோ போட்டிருக்காரு. பாராட்டல ப்ரோ. சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்க இதெல்லாம் வந்து நல்லாவே விஜய் வந்து சினிமா விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த வருஷம் ஒரு படம் வரப்போகுது, அடுத்த வருஷம் ஒரு படம் வரப்போகுது. 26ல எலெக்ஷன், அந்த ஒரு வருஷம் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்து தான் அடுத்து என்ன நடக்குன்றது இருக்கு. இல்ல அதுவுமே தப்பு இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ இப்போ ஜென்ரேஷன்ல வந்து அடுத்த வந்து விஜய் யாரு, அடுத்த தளபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் இப்ப அப்படி போயிட்டு இருக்குல்ல. அதான் ப்ரோ சொல்றேன். அதான் அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கார்த்தி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் சினிமா பத்தி தான். அதான், உங்களுக்கு லால் சலாமும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, அண்ணாத்தும் ஒர்க் அவுட் ஆகல. இந்த ரெண்டுத்துல எது உங்களுக்கு ரொம்ப மோசம் நினைக்கிறீங்க? ரெண்டு படத்துல மோசம் நினைக்கிறீங்க? லால் சலாம். அது கொஞ்சம் கோபி, லால் சலாம் பாத்தீங்களா? லால் சலாம் தான் கிரிஞ்சி மேக்ஸா இருந்துச்சு. அண்ணாத்த கூட கமர்ஷியல் படம். அண்ணாத்துல வந்து லாஜிக்கு இந்த இதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி இந்த இன்ட்ரோலாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து கொல்கத்தால போய் வந்து பண்ற 2-3 சீன்ஸ் நல்லா இருக்கும். லால் சலாம்ல இந்த கேட்டகரியில வைக்க முடியாது. அது ஒரு படமாவும் இல்லை, மேக்கிங் இல்ல, ஒன்னும் இல்ல, எடிட்டிங் இல்ல, என்னத்தையோ எடுத்து வச்சிருந்தாங்க இஷ்டத்துக்கு. சொல்ல முடியாது, கமர்ஷியல் படம் சொல்ல முடியாது. ரோஸ்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், யாருமே ரோஸ்ட் பண்ண மாட்டீங்க. பாத்தீங்களா கோபி? நீங்க பாத்தீங்களா? நாங்க எப்ப வந்து சமாதானத்துல இறங்கிட்டோம் கோபி. ஆமா, ரோஸ்ட் எல்லாம் பண்ணோம்னா லால் சலாம் ரோஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவ்வளவு பெரிய கண்டென்ட் மாட்டுச்சு. ஆனா வேண்டாம், நமக்குன்னு வேற கோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனா கோபி படம் பார்த்துட்டு வந்து சைலண்டா கொண்டீங்க பாத்தீங்களா? ஏன் சைலண்டா இல்லைங்க, அன்னைக்கு தான் வந்தேன். லவர் பிரச்சனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. படம் பாத்துட்டேன்னு கூட நீங்க சொல்லல. எந்த படம் பார்த்தாலும் வந்து பாத்துட்டேன்பீங்க, ஏதோ சொல்லுவீங்க. இல்ல சலார் படம் பாத்துட்டு வந்து 2 வாட்டி பார்த்தேன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பேசுறது வாயிருக்கு. அதெல்லாம் பேசுனீங்க. லால் சலாம் பார்த்தேன்னு கூட சொல்ல. ஏன் இப்படி பண்றீங்க? ரொம்ப ரொம்ப நல்ல படம். அட்லீஸ்ட் பார்த்தனாச்சும் நீங்க சொல்லிருக்கணும்ல கோபி. பெரிய குத்தம். இந்த வைபர், வாகாபாண்டு, மனிதம் இவங்களாம் இருக்காங்க, யாருமே இல்லையா? மனிதனை வந்தாதான் அடிச்சு பொழந்து கட்டிடுறீங்க, அப்புறம் திருப்பி மனிதனை வேற கூப்பிடுறீங்க. இதுதான் நல்லா இருக்குல்ல பேசுறதுக்கு. அதுக்காக கொஞ்சமா அடிச்சிருந்தீங்கன்னா அவர் திருப்பி நாளைக்கு வந்து வருவாரு. முடிச்சு ஒரே நாள்ல அடிச்சு துவச்சுட்டா அப்புறம் நாளைக்கு வரவான்னு சொன்னோமா? இல்ல நம்ம வரலையா கோபி? அதே மாதிரிதான் ராபின்சன் வரலையா, நீ வரலையா? சமர்தான் ராபின்சன் நேத்து வரேன்னாருங்க, அடிச்சது இல்லையா? ஜேஎஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏங்க கோபி மறந்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து அடிச்சு ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. என்ன இல்ல ஜெயசூர்யா சொன்னது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு துளி கூட ஞாபகம் இல்லையா? ஏங்க அதெல்லாம் என்னங்க சொன்னாரு? அப்படியே ஜஸ்ட் லைக் தட். இதெல்லாம் ஒரு மேட்டரா என்னப்ப இதை வச்சு அண்ணன் எலெக்ஷன் நிப்பான்ல, எம்எல்ஏ ஆயிடுவான்ல, அந்த மாதிரிதான். இல்ல ப்ரோ, அந்த மாதிரி இல்ல. மனிதனை ரொம்ப பேசிட்டீங்க, அந்த அளவுக்குலாம் என்ன பேசல. யாரு உங்களையா? துணி வாரிசுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு? துணி வாரிசுல நாங்க கோபி, ஆனா அவருக்கும் அவரை வந்து உங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. இல்ல கோபி நீ மனிதத்தோட ஒண்ணு கம்பேர் பண்ண. அதான் சொல்ல வர்றேன். நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க கோபி. நீங்க வந்து வேஷம் போட மாட்டீங்க. சரண்டர் ஆயிடுங்க கோபி. அவரு வந்து நீங்க வந்து நான் வந்து நல்லவன் யோகி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க அதை எங்கேயும் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஓப்பனா பேசிடுவீங்க. அதை எவன் அடிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவீங்க. ஆனா அவர் அப்படி இல்லை. எல்லாத்தையும் பேசிட்டு பண்ணிட்டு டேய் நான் யோகியன்டா நான் யோகியன்டான்ட்டு சுத்திட்டு இருக்காரு.
அதை ப்ரூவ் பண்றதுக்கு யூடியூப்ல அவரே ஃபேக் அக்கவுண்ட் போடுவாரு. கிரியேட் பண்ணி ஐ எம் மனிதம் ஃபேன், ஐ எம் மனிதம் ஃபேன், ஐ எம் சாந்தி அது ஃப்ரம் அது எப்படி கோயம்பேடு, ஐ எம் தெரியுது? மனிதன் அது ஃபேன் எப்படி அப்படின்னு தெரியுது? இல்ல அது சொல்லிட்டு எப்படி கமெண்ட் வேற இல்ல தெரிஞ்சுன்னா, போடுறது. அவர் வேற இல்ல அக்கவுண்ட்ல எப்படி இருந்து இந்த தெரிஞ்சுன்னா, அக்கவுண்ட்ல டிஎம் இல்ல பண்ணிட்டு எப்படி ஸ்கிரீன்ஷாட். தெரிஞ்சுன்னா, இல்ல நேத்து எனக்கு தெரிஞ்சு மனிதத்தை பத்தி பேசவே இல்லை, மனிதமும் பேசல, நம்மளும் மனிதத்தை பத்தி பேசல. நேத்து ஒருத்த கமெண்ட் போட்டிருக்கான், நான் மனிதன் ஃபேன். நேத்து வீடியோல அவனை பத்தியும் பேசல, அவன் டாபிக்கும் வரல, எதுவுமே வரல. ஒவ்வொருதான் ப்ரோ அது கொஞ்சம் பப்ளிசிட்டி பைத்து இருக்கும்ல, நான் எனக்கும் இருக்கு, நான் கரெக்டா நான் இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா, அப்போ எப்படி இருக்க முடியும் இந்த காலத்துல இப்படி ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி. பைத்தியங்க அவன். நாங்க மனிதமோட புக் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கமெண்ட். ஆமா நானும் பார்த்தேன். ஏன்னா அவனை பத்தி நான் பேசவே இல்லடா, அவனை பத்தி நேற்று பேசவே இல்லையே, நீ ஏன்டா வர அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப அவனே தான் போட்டுக்கிறான் போல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கே அவனுக்கு. முந்தானேத்து நினைக்கிறேன் கார்த்தி ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாரு, யாரோ வந்து அவருக்கு டிஎம் பண்ணிருக்காங்களாமா, நீங்க வந்து ரொம்ப நல்லவரு, நீங்க தான் கரெக்ட், இவங்கெல்லாம் உங்களை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கிராப் பண்ணி போட்டிருக்காரு, அந்த மெசேஜை மட்டும் போட்டிருக்காரு. சரி, அதே மாதிரி திட்டவங்களுக்கு போடணும்ல, போட்டா மாட்டிப்பாரு ப்ரோ. ஆனா கார்த்தி ப்ரோ, நீங்க ஒரு வில்லனை வந்து இந்த சமுதாயத்துக்கு உருவாக்குறீங்க. மனிதன் இல்லைங்க, எக்ஸ்போஸ் பண்றேன் அவ்வளவுதான், வேற என்ன. இல்லங்க வில்லன் இப்படின்னு ஓப்பனா சொல்றதுக்குள்ள நம்பிடலாம், ஆனா இவர் மாதிரி நல்லவன், தூயமானவன், உத்தம அப்படின்றவங்கள தான் நம்பவே முடியாது. அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் மனிதன். கார்த்தி நீங்க யாரையாவது வந்து திட்டினீங்கன்னாவோ ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா கூட ஓகேன்றலாம், நீங்க யாராவது அப்ரிசியேட் பண்ணீங்கன்னா தான் அவங்க கொஞ்சம் பயந்துக்கணும். இல்ல அவர் நேக்கா வந்தாரு, ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து அரசியல் பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன், எனக்கு அதுல கருத்து இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் ஆரம்பிக்கிறது. இல்ல அவர் அப்படி சொல்லல, எனக்கு எந்த பதவியும் கொடுக்கல அப்படின்னாரு. எந்த கட்சியும் எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கு பதவி கொடுக்கல அப்படின்னாரு. பதவி கொடுத்துட்டு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், அது ஏதோ ஐடி விங்ல இருந்து ஆள். சரி கோபி, அதை விட கேட்டேன் மேட்ருக்கு வாங்க. என்ன லால் சலாம் பாத்தீங்க, என்ன உங்க கருத்து என்ன? நலவிட்டே போறீங்க. ஏன் நான் ஓகே பண்ற தயாரா இருக்கனே, இதுல என்ன கருத்து பண்ணுங்க. என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பண்ணுங்க கேப்போம். இல்லங்க, தலைவர் வந்து அந்த கேரக்டர்ல நடிக்க வச்சு எதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணானுங்க? பொண்ணா இருந்துட்டா தலைவரை கூப்பிட்டு நடிக்க வச்சிடலாமா? ஏங்க சும்மா இருங்க, அவர் என்ன தேவை பேசுவாப்புல, நம்மள போட்டு இது பண்ணிட்டு இருப்பானு. அதுல ஒரு சீன்ல வரும் பாருங்க, அந்த அடியாளுங்கெல்லாம் வருவாங்க, அடியாள்லாம் வெட்டி வீசிடுவாரு இவரு. வெட்டி வீசிட்டு கடைசியா மெயின் வில்லன்ட்ட போயிட்டு அவன் கையை முடிச்சு அறுத்து, இவரு கையை முடிச்சு அறுத்து, பாத்தியா உனக்கு ரத்த சிவப்பு எனக்கு ரத்த சிவப்பு அப்படி பக்கத்துல ஒரு நாய் இருந்துச்சுன்னா அந்த நாயை பிடிச்சி அடிச்சீங்கன்னா கூட சிவப்பாதான் ரத்தம் வரும். என்ன இதெல்லாம் ஒரு டயலாக்னு இப்ப வந்து வச்சுட்டு இருக்காங்க. வேணாம் விடுங்க, நம்ம ரோஸ்ட் பண்ணியே நாளைக்கு வந்து இவனுக்கு அது கத்துட்டு இருக்க போறாங்க. இப்படி இருக்குங்க பூமர் மேக்ஸுங்க அந்த படம். ஐயோ இல்ல கார்த்தி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப அந்த படம் சீன் கட் ஆச்சுனாங்களே, அந்த கட் ஆச்சுனாலதான் இந்த அவுட் புட்டா இல்ல கொஞ்சம் ரீஷூட் பண்ணியுமே இதான் அவுட் புட்டான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு ப்ரோ. அதாவது இல்ல படம் பாதி நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல அப்படின்னா நீங்க யோசிக்கலாம். அது ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தானே இருந்துச்சு, ஆரம்பத்துல இருந்து கேவலமா தான் இருந்துச்சு. அந்த 10 சீன் இருந்தா இன்னும் 10 சீன் கேவலமா இருந்திருக்கும். இந்த 13 ஓப்பனிங்ல இல்ல, அந்த படத்துல ஓப்பனிங்ல அந்த சீனை கொலை பண்ணிட்டு இது ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு பிசினஸ்ல வருவாராமா, வந்துட்டு ட்வீட் போடுவாராம். இந்த மாதிரிலாம் சீன் எழுதிருக்கானுங்களே, இதெல்லாம் என்னத்த சொல்ல நானு. இல்ல ஆமாங்க, அவன் ஜெயில இருந்து வருவான், ஊருக்குள்ளேயே அவனை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தவன் லவரை போய் பார்ப்பான், அந்த லவர் வந்து போடா அப்படின்னு சொல்லும். அப்புறம் பார்த்தோம்னா அந்த லவர் இது வந்து ஒரு 10 அடி நடந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி 10 சிரிக்கும், பாட்டு போடுறது. ஊர்லயே ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தன் அடுத்த நாள் லவரை பார்ப்பான், லவரை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ப்ரோ அது வந்து கரெக்டான சீக்வன்ஸா வருதுன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா?
ஏன்னா மாறி 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 அது பேப்பர்ல எழுதி வச்சா கூட எந்த சீன் எப்போன்றது தெரியாது போல. படமே இல்ல ஓடிடில அதுதான் பாக்கலான்னு விட்டு அதான் வச்சிருந்தேன். நீங்க சொல்றத பார்த்தா அது கூட பண்ணக்கூடாது போல. ப்ரோ மோசம் ப்ரோ, சீரியஸா நிஜமாலே மோசம் ப்ரோ. அண்ணாத்தாவே கோடி மடங்கு பரவாயில்ல என்ன பொறுத்த வரைக்கும், பர்சனல் ஒப்பீனியன். இதெல்லாம் ஏன் இப்படி வருது, எதுக்கு இது மாதிரி சீன் இருக்கு, ஏன் இது மாதிரி பண்றாங்க, எதுக்கு இது நடக்குது, எதுவுமே உங்களுக்கு புரியாது ப்ரோ. அண்ணாத்த வந்து கமர்ஷியல் படங்க, அதெல்லாம் வந்து ஆஹ் பிடிக்குது ப்ரோ இது பிடிக்கல, டிவில பார்க்கும்போது நல்லா இருக்கும், அதெல்லாம் வேற. ஆஹ் பட் இது வந்து அதெல்லாம் கமர்ஷியல்னு சொல்ல டிஸ்கஸ். முடியாது, ஆர்ட் படம்னு சொல்ல முடியாது, எந்த கேட்டகரின்னு நீ வைக்கவே முடியாது இந்த படத்தை. இல்ல ப்ரோ, அண்ணாத்த படத்துல எனக்கு தெரிஞ்சு இவரு டிஎம்என்எஸ் இல்லாம அனிருத் இசை பண்ணியிருந்தாரு, அந்த படமே காப்பாத்திருப்பாரு. இல்ல இதுல வந்து தேவையில்லாம வந்து ரஜினி கூட்டு வந்து அவர் வந்து இது பண்ணி விட்டாங்க. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இன் சேகை அப்படிதான் ப்ரோ இருந்தது படம். ஒரு பொண்ணுக்காக தான் ப்ரோ நடிச்சிருக்காரு. ஏதோ கதை கேட்டு நடிச்ச மாதிரிலாம் தெரியல. கதை கேட்டு நடிச்சிருந்தா கூட இந்த படத்தை ஏன் நடிச்சாரு? நல்ல கேள்வி. ஏங்க அவர் தான் டயலாக்லாம் எழுதினாருன்னு இவர் சொல்லுவாப்ல ரகுமான். அப்படி சொல்லியிருக்காரு. ஆமா ப்ரோ, ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்காப்ல. படம் கதையா கேட்கும்போது ரொம்ப கிரிஞ்சா மொக்கையா இருந்தது. ஓ ரத்தமும் சிவப்பு, ஓ ரத்தமும் சிவப்பு, என் ரத்தமும் சிவப்பு. இல்ல ஓப்பனாவே சொன்னாரு. நல்ல வேலை அரசியலுக்கு வரல இந்த டைலாக் எல்லாம் அவர் எழுதினாருன்னா. இல்ல படம் கதையா கேட்கும்போது எனக்கு ரொம்ப மொக்கையா இருந்தது. அப்புறமேல படம் இப்போ அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் டைலாக்ஸ் தான் படமா பார்க்கும்போது ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா அப்படின்னு அவர் சொல்லியிருக்க வேண்டிய விஷயம். ஆனா சொல்லல ரகுமான். பட் ரகுமான்கிட்ட ஒரு நேர்மை இருக்குங்க, அவரை சொல்லிட்டாரு ஸ்டேஜ்ல, கதை கேட்காம முக்கியம் இருந்துச்சு. ப்ரோ மியூசிக் மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா ப்ரோ, மியூசிக் ரொம்ப மோசம் ப்ரோ. ஒரு பாட்டு எதுவுமே மொக்க கதையே முக்கியம் மியூசிக். என்ன அதுக்கு என்ன ரோஜா பாட்டை போட முடியும், கதையே மொக்கையாதான் இருந்துச்சு. ரகுமான்ட்ட கேட்டீங்கன்னா அது சொல்லுவாரு, நீங்க எடுத்ததே மொக்க படம், அந்த மொக்க படத்துக்கு மொக்க மியூசிக் தான் போட முடியும். என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, ரஜினியை வச்சிருக்காங்க, ரஜினிக்காச்சும் ஒரு 2 மாஸ் சீன்ஸ், ஒரு 2 ஃபைட் சீன் வச்சத அத கூட ப்ராப்பரா பண்ணல ப்ரோ. எனக்கு அதெல்லாம் செம்ம வெறி ப்ரோ. ப்ளீஸ் அந்த படத்தை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு போங்கடா, எதமா பண்ணிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு தலைவருக்காச்சும் ஒரு சீன், மாஸ் சீனு, ஒரு மாசு ட்ரெய்லர்ல கார்ல இருந்து ஏதோ இறங்குற மாதிரி தான் மாஸ் இருந்துச்சு. அதெல்லாம் மாசா இல்லையா? அதெல்லாம் மாஸ் இல்லைங்க. ஐயோ இதெல்லாம் வாயில நல்லா தான் வருது. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இல்ல அது அதான் மாஸ் சீன்றது எதுங்க? என்ன சொல்ல, ஒரு சீன் வருது அப்படின்னா அந்த பில்டப் அது வந்ததுக்கு அப்புறம் கேரி பண்ற இதுதான் இது. ஒரு ஓப்பனிங்ல வர்ற ஒரு மியூசிக் மட்டும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வச்சுங்களேன், அந்த 2 நிமிஷம் சீனை ஃபர்ஸ்ட் ஹாஃபும் முடியும் போதும் நல்லா இருந்தாதான் அது மாஸ் சீன். இல்ல அது மாஸ் சீன் இல்ல, குப்பை சீன். சரி, ட்ரெய்லர்ல கபில் தேவ் எல்லாம் வராரு, அவருக்கு என்ன அவ்வளவு பெரிய ரோலா இல்ல என்ன? அவர் கேமியோங்க, விக்ராந்தோட கோச்சுங்க, ஒரு 2 நிமிஷம் கூட வர மாட்டாரு. உண்மையான கேமியோவே அவர்தானா ப்ரோ? அவர் ரஜினியை தவிர எல்லாருமே கேமியோ தான் அந்த படத்துல. ப்ரோ யாரோ போட்டிருந்தாங்க, இது விக்ரம்ல வந்து கமலை விட வந்து இதுல வந்து இவரோட ஸ்கிரீன் டைம் வந்து அதிகமாமே, அது உண்மையா? ஆமாங்க, 3/4 மணி நேரம் மேல வராரு. படம் ஆரம்பிச்சு 20 மினிட்ஸ்ல வர ஆரம்பிச்சிருவாரு. ஒரு 45 to 50 மினிட்ஸ் மேல வராரு. ஆக்சுவலா கேமியோன்னு பார்த்தா விக்ராந்த் தான் கேமியோ. விக்ராந்தோட ஸ்கிரீன் டைம் வந்து ரஜினிக்கு ஜாஸ்தி இந்த படத்துல. ஸ்கிரீன் டைம்லாம் ஜாஸ்தி இல்லைங்க, முகத்தை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாங்க ஸ்கிரீன் டைம். ஏன் இது ஏதாவது சீன் சம்பந்தமா வருதா பரவாயில்ல சீன். கோபி ஸ்கிரீன்ல காட்டுறாங்களா வேற ஏதாவது, அது பேர் ஸ்கிரீன் டைம் இல்லாம என்னடா? அத உடனே சீன் எங்க அதுதாங்க ஸ்கிரீன் டைம். மூஞ்சி தெரிஞ்சா அதுதாங்க ஸ்கிரீன் டைம். விக்ராந்த் காமிச்சதோட ரஜினி அதிகமா காமிச்சிருக்காங்க. விக்ராந்த் தான் இந்த படத்தோட கேமியோ. ரஜினிக்கு வந்து ரஜினி முக்காவாசி விக்ரம்ல எவ்வளவு ரோல் இருந்ததோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியா ரஜினிக்கு இருக்கு இந்த படத்துல. இப்ப அது இவர் படம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. கிட்டத்தட்ட இவரு யாருமே சொல்ல முடியாது. இப்ப வந்து ரஜினிக்கு ஒரு படம் இடையில ஃபிளாப் பண்றது நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க நெருக்காரியன், அப்படிதானே? நான் எதுவும் சொல்ல ப்ரோ. இல்ல நீங்களே சொல்லிருங்க. நாங்க சொல்லாது, நீங்களே சொல்லிருங்க.
நாங்க எதுவும் சொல்ல ப்ரோ. இல்ல கோபி நீங்க சொல்றோம். இல்ல இல்ல நீங்க 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 தானே கூட பேஸ் அதை பண்ணவே மறுக்க வரீங்க, முடியாது. தெளிவாவே நீங்க நீங்களே போட்டாங்க. சொல்லிருங்க. கூட அதை படம் நீங்க கூட அதை மறுக்க முடியாது. நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா ஓகே. இல்லங்க அந்த படம் இல்ல குப்பைன்னு சொல்லியாச்சு. மனசாட்சியோட நீங்களே சொல்லிருங்க. இல்லைன்னா அடுத்து இல்ல இன்னொரு இல்ல படம் வந்து படம் குப்பைன்னு சொல்லியாச்சு. ஆனா ரஜினி படம் சொல்றீங்க பாத்தீங்களா, அது ஏத்துக்க முடியாது. விக்ராந்த் சாரி அப்புறம் என்ன அப்புறம் எப்படி? விஷ்ணு விஷால் படம். யார் படம்? விஷ்ணு விஷால் படம். விஷ்ணு விஷால் படமா? ஆமா ஆமா. ப்ரோ கார்த்தி ப்ரோ படம் குப்பை, ரஜினி மாசின் இல்ல, வளர்ந்து மகளை ஊத்தியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க விஷ்ணு விஷாலோட இவர் தான் அதிகமா வர்றாருங்கிறாங்க. விஷ்ணு விஷால் படம் தாங்க, விஷ்ணு விஷால் படம் தான். சரி நான் படம் பார்க்கல, அதனால ஏதோ கருத்து சொல்ல முடியாத நிலைமை. ப்ரோ இவரு சிவகார்த்திகேயன் ஒரு சொல்றதெல்லாம் ஒரு சொல்லிட்டு வருஷமா குரங்குக்குள்ளா போட்டு சுத்திட்டே இருந்தாப்லயே, எதுக்கு ப்ரோ? இதுதானா யாரு சிவகார்த்திகேயன்? ஆமாங்க, அது கூட நான் ஒரு நாள் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்குங்க? அப்படி என்ன இருக்க போகுது, மிலிட்ரி கட்டு அவ்வளவுதான், அதுக்குதான். ஆனா சும்மா இருக்கான் ப்ரோ. நான் அப்புறம் ஆக்சுவலி இதை கோபிநாத் விட அம்மா இல்ல. பயங்கரமான ஹேர் ஸ்டைல் ஏதோ இருக்கும்னு நினைச்சேன் ப்ரோ. நார்மலா தான் இருக்கு. இதுக்கு எதுக்கு குள்ளா? அதுதான் அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு குரங்குக்குள்ளாவை போட்டே சுத்திக்கிட்டு இருந்தாப்ல, ரொம்ப காமெடியா. ஏங்க இதெல்லாம் சொன்னா வந்து ஹேட்டருமாங்க, விடுங்க. யார் சொல்றான்னு இருக்குல்ல டார்கெரியன், அது இருக்கு. அததாங்க இப்ப என்ன ஆள் பார்த்துதான் நீங்க எல்லாம் கமெண்ட் பண்றீங்களா? இல்ல அப்படி உங்களதுல கிடையாது. உங்களதுல இது வன்மமும் அப்படிலாம் கொஞ்சம் இல்ல, வரும்ல. ஜஸ்ட் ஒரு வியூவா சொன்னேன் நான். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த டேரக்டருங்க இருக்காங்கல்ல, இந்த கெட்டப் வெளியே தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ வந்து பிரெயின் வாஷ் பண்றது, ஹீரோவும் நம்பிடுறாங்க. அதை என்ன பண்ண முடியும்? ப்ரோ ஒரு கண்ணாடி ஏங்க இந்த கண்ணாடி மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருந்தாருங்க கொஞ்ச நாள். அதுதான் மன்னிக்க முடியாதது சார். அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்க. என்ன பண்றது, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. கெட்டப் ரிவீல் ஆயிரும்னு கேட்டா டார்கெரியன் அதை பத்தி நீங்க எப்பனாச்சும் பேசுறீங்களா? அதுக்காச்சும் உதவுதுல விடுங்க. என்னது? அதுக்காச்சும் ஒன்னா உதவுதுல, எதுக்காக போட்டு மறைக்கணும் அப்படின்னு கேட்காச்சு. அந்த மறு காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன காமெடியா நான் வந்துட்டு போகுது. மறு வச்சா மறு வேஷமாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது ஒரு பாயிண்ட பேசி கோர்த்து விடணும் எங்களை, அதுதானே ஒரே குறிக்கோள் கோபிநாத். அவர் வந்ததுல இருந்து அதாங்க பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிக்கிருக்காப்ல. வந்ததுல அப்படிதான் என்ன கோர்த்து விட்டாரு. வந்ததுமே என்ன கோர்த்து விட்டாரு. அவர் ரெலவெண்டா இருக்கணும்ல. அவர் வந்ததும் கோர்த்து விட்டு கார்த்தி ப்ரோ கிட்ட வந்து நாங்க சொன்னோமா ரஜினிக்கு வந்து ஒரு ஃபிளாப் பண்ற ரெஜிஸ்டர் பண்றது நாங்க சொன்னோமா? அது எதுக்கு நீங்களே சொல்லுங்க? இல்ல கோபி, இந்த கோபிநாத் வந்து அவரோட ஆதங்கத்தை நம்ம வாயில இருந்து வர வைக்க ட்ரை பண்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அதான் நீங்க தான் வந்து அதுல கரெக்டா கோத்து எடுத்துட்டு வந்தீங்க. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அதிகமா ஸ்கிரீன் டைம் சொல்லி இல்ல மனிதம் ஒரு தடவை கரெக்டா சொன்னாப்ல, ஒரு ஸ்லீப்பர் செல். ஆமாமா, ரொம்ப பெரிய ஸ்லீப்பர் செல் தான். என்ன ப்ரோ அப்படி வருமா வரானா? வருமா பாத்துக்க. வேற யாருக்கு ஸ்பீக்கர்? ராபின் சார் ட்வீட் மட்டும் போட்டுட்டு இருக்காரு, வரமாட்டாரு. என்னவா? ராபின்சனை கூப்பிடு, நல்லா ஜாலியா இருக்கும். கார்த்தி நேத்தே வர சொன்னா ப்ரோ, அவர் வரல. இப்ப வேற ராபின்சன் எல்லாம் கொடுக்க மாட்டேறான் பார்த்தாலும். அதான் நீங்க ராபின்சன் சொன்ன உடனே சொல்லணும்னு நினைச்ச கார்த்தினா, இந்த ராபின்சன் வந்து இப்போ டாபிக் ஏதோ வேற ஏதாவது பேசினா கூட திடீர்னு விஜயை பத்தி சம்பந்தமே நீங்க விழுத்து விட்டுறாரு. ஆனா இப்போ விஜய் ஃபேன்ஸ் ஏதாவது திருப்பி யூடியூப் கமெண்ட்ஸ்ல டைம் கேம்ப் வச்சு கமெண்ட் பண்ணா மட்டும் எல்லாருக்கிட்ட ரிப்ளை பண்ணி மொபைல் இழுத்துட்டு இருக்காரு. ஏதாச்சும் ரிலேட்டடா அவரை பத்தி பேசுறாங்க, விஜய் பத்தி பேசுறாங்க, கமெண்ட் பண்ணாங்க. யூடியூப் கமெண்ட்ஸ்லயே வந்து ராபின்சனை யாராவது தப்பு திட்டினா அவர் போய் கீழே போய் கமெண்ட் போட்டுருக்காருங்க எல்லாத்துக்கும். ஆமாங்க, நானும் ஒன் ஆஃப் த பர்சன் தான் கமெண்ட் ஐயப்பா வேணும்னே அவர் கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன் ஸ்பீக்கர். இந்த ஹோஸ்ட் வேலைக்கு ஆகாது, நாலு லட்சுமி மாத்திடுவோம். ஆமா, லக்ஷ்மி கொடுக்கும் போதுதான் அந்த ஃபயரா ஒருத்தர் வந்தாரு டிஎம்கேக்கு முட்டு கொடுக்க. ப்ரோ ஐயப்பன் ப்ரோ, இந்த வருஷமாச்சும் தனியா ஸ்பேஸ் போடுவீங்களா? ஐபிஎல் ஸ்பேஸ் போன வருஷமே போறேன் நீங்க. ப்ரோ மனிதமை கண்டுபிடிச்சதே நம்ம ஐயப்பன் தான்.
அந்த பெருமை ஐபனே சேர்த்து. அவன் எங்க செட் ஆயிட்டாங்க. இல்ல அவரு கேம் போட்டிருப்பா, பப்ஜி கேம் போட்டு இதுல ஒரு இன்னொரு போன்ல போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆள் கூட பேசிட்டு இருப்பாருங்க, கேமாங்க விளையாண்டு இருப்பாரு. ஆமா, ஆளு கூட பேசுறேன். நீங்க வந்து பாத்தீங்க. ராமச்சந்திரன் குர்ரா ஸ்பீக்கர் பாத்தீங்களா, பேசிட்டாரு. ஏன் ராமச்சந்திரன் தரமாட்டேன்? கார்த்திகேயன் பேசவே கேட்க மாட்டேங்கிறாரு. பேசுறாரா? யாரா சொல்லுங்க அவர்கிட்ட. ராபின்சனுக்கு ஸ்பீக்கர் கொடுப்பீங்களாமா ப்ரோ? ஐயப்பன் ப்ரோ அவர் பேசவே கேட்க மாட்டேங்கிறீங்க. அவர் கொடுங்க ப்ரோ, கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் கண்டென்ட் வரும். ஐயப்பன் ப்ரோ, ராபின்சனுக்கு ஸ்பீக்கர் கொடுப்பீங்களாமா? கேக்குதா அது? அவர் கார்த்திகேயன் பேசவே கேட்க மாட்டேங்கிறாரு. நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது. மத்தவங்க பேச கேட்கலையா ப்ரோ? வேலைக்கு ஆகாது. நாலுல இருந்து லட்சுமி தாஸ் ஹோஸ்ட். அவருக்கு ராபின்சன் அவ்வளோ அதான்டா, நம்ம கிட்டே வந்து இப்படி பண்ணா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நாலுல இருந்து லட்சுமி நாலுல இருந்து நீ தான் ஹோஸ்ட். உட்கட்சி பூசல் போலயே. ஐயப்பன் தனியா இளநீ கடை போடுவாரா ப்ரோ? இளநீ கடை போட்டு இன்னொன்னு போட்டோம். ஹோஸ்ட்ல இருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல ஒரு கடை ஓபன் பண்ணிட போறாரு. சேட்டையை பாத்தீங்கன்னா நான் கூட கொஞ்ச நேரம் டக்குன்னு உண்மை நம்பிட்டேன் ப்ரோ, கேட்கல போல அப்படின்னு. என்ன பேசுறீங்க? எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒண்ணுமே கேட்க முடியாது. ஐயப்பா கேட்காதீங்க விடுங்க. சத்தியமா கேட்கல கார்த்திகேயன் பேசுறது. அது ஒரு விவேக் காமெடியில நீங்க பேசுறது கேக்குது, கார்த்திகேயன் பேசுறது மட்டும் கேட்க மாட்டேங்குது. சரியா, நான் பேசுறதுதான் அவனுக்கு கேட்கல, மத்தவனுக்கு பேசுறது கேக்குது. ராமச்சந்திரன் ஸ்பீக்கர் சொல்றான், அதான் கேட்கல. ராபின்சனுக்கு ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. ப்ரோ அவருக்கு ஸ்பேஸ்ல இல்ல ப்ரோ. பக்கத்து ரூம்ல தான் ப்ரோ, அவர் ஸ்பேஸ்ல இல்லையே. இருக்காருங்க, கீழ தாங்க இருக்காரு. இங்க காணுமே, எனக்கு காணல. எனக்கு காமிக்குது. கார்த்திகேயன் நீங்க பக்கத்து ரூம்ல தான் இருப்பீங்க. ஏன்சி போய் பக்கத்துல ராபின்சன் ஸ்பீக்கர் கூட அப்படின்னு சொன்னா போய் புத்துரு வந்துருப்பாரு. நீங்க போன் சொல்லி அவர் கேட்க போனுமான்னு யோசிப்பாரு. அதானே அதான் முடிச்சு போனா இல்ல நல்லது ஹோஸ்டே மாத்திருவோம். எப்படி ப்ரோ இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒர்க் கொடுப்பீங்கல்ல, அத அப்படி கொடுக்கறப்போ எப்படி ஏதாவது கோவம்லாம் வந்துச்சுன்னா திட்டிடுவீங்களா இல்ல எப்படி? இல்ல எல்லாமே கரெக்டா திட்டாத மாதிரி அவங்க எல்லாமே கரெக்டா பண்ணிடுவாங்களா? யாருங்க திட்டுறேன், வேலையும் செய்ய மாட்டானுங்க, நானும் செய்யறது இல்ல. அருமையான கம்பெனியா இருக்குங்க கார்த்திக் ப்ரோ. ஆனா முன்னாடி ஒரு மீம் பாத்துருந்தேன், அந்த கலகலப்புல இது அந்த பருத்தி விட்டு வந்து குடோனுக்கு மாத்தி இதுக்கு மாத்தாதுல, அந்த மாதிரி ஒரு மீம் பாத்து. அந்த மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு, என்ன பண்ண முடியும்? எங்க ஸ்பேஸ் ஆரம்பிக்க சொல்றது, இன்னைக்கு நான் அரசியல் பேச மாட்டேன்னு சபதம் எடுக்கிறது. யாராவது அதே மாதிரி நீங்களும் விஜய் பத்தி பேச மாட்டீங்க, சபதம் எடுக்கல ராபின்சன் ப்ரோ. நம்ம சொல்றது டார்கெட் வேணும்ன்றதுக்கு தான். இல்ல நேத்து நான் பேசவே ஒருத்தர் சம்பந்தம் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். நான் பேசினேன், நான் குடிக்காரனா நீ குடிக்காரனான்னு கேட்டு இருந்தேன். நான் நேத்து எங்கடா பேசினேன், என்னை திட்டிட்டு இருக்கேன் யூடியூப்ல. இல்ல ராம்சன், நான் அரசியல் பேசுறதுக்கு விரும்பல. நீங்க வந்து கேட்கறாங்க இல்ல, என்ன பண்ண முடியும்? ஏன் அவ்வளவு கோவம் கத்தி? யார் மேல இருக்கு கோவம்? கோவம் இல்லையே, என்ன கோவம்? யார் மேல கோவம்? ப்ரோ எனக்கே அந்த டவுட் இருக்கு ப்ரோ. உங்களுக்கு பர்சனலா எதுவும் மெசேஜஸ் அந்த மாதிரி எதுவும் வருமா? ஏன்னா நார்மலா பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன அப்படின்னு அப்படி என்னங்க பேசுனேன்? நார்மலா பேசாம ஏதாவது இல்ல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட மனிதமெல்லாம் சகட்டு மேனிக்கு நீங்க வாட்டுக்கு திட்டி விட்டீங்க. பாவம் தான். ஆமாங்க, என்ன பாவம்? இல்ல அவரு பொய் சொன்னாரு. என்னன்னா சொல்லாதத சொன்னேன்னு சொல்லிட்டா இது ஸ்பீக்கர்ல இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க அவர் அந்த மாதிரி சொல்லலன்ட்டு. ஆனாலும் அவர் வந்து அதே இல்ல நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ஒரு பாயிண்ட்ல பொய் சொன்னா அது கொஞ்சம் ட்ரிகர் ஆகாதான் செய்யும். அது ட்ரிகர் ஆகும்ல, அது தப்பே கிடையாது.
ராபின்சன் ஆரம்பிங்க. பட் ஆனா கார்த்தி சொன்னது உண்மைதான். இப்ப எங்க தாத்தாவும் அதே மாதிரிதான், எல்லாரும் தாத்தாவும் அதே மாதிரிதான். அந்த டைம் பெரியார் மட்டும்தான் இருந்துரும், பெரியாரிசம் மட்டும்தான் அவருக்கு ஏத்த பாயிண்ட் பிடிச்சிட்டாப்ல. கார்த்தி மாறிட்டாரு, நீங்க மாறலையே ராபின்சன். எப்படி கார்த்தி மாறிட்டாரு, நீங்க மாறலையே ராபின்சன்? நான் சொல்லவே இல்லையே ஜி. நானு அந்த திராவிட இதெல்லாம் புதுசா இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன். அதானே என்னோட இல்ல எனக்கு வந்து மீன் பொலிட்டிக்கல் இதுன்னு பிடிச்சதுன்னு திருமாவளவன் அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஐடியாலஜி எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்குன்னு வந்து அவரு ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய சிஎம் வர முடியல. அது மாதிரிதான், அது மாதிரி. பட் வந்து கார்த்தி சொல்ற மாதிரி யார் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் குத்திட்டு போயிருவீங்களா? அப்படிலாம் இல்லையா? நீங்க அப்படிதானே சொன்னீங்க. ஓட்டு போடும்போது கூட நான் ஏடிஎம் கேக் போடல, டிஎம் கேக் தான் போட்டேன். அது மாதிரிதான். நீ வந்து டிஎம்கே தான் போடணும்னு ஊருக்கே தெரியும். அதான் இல்ல, ஒருத்தரோட ஐடியாலஜின்னு சொல்ல வரேன். அவங்க பேசுறது இல்ல. அதை விட்டுரு ராபின்சன். பரம்பரையா கொத்தடிமையா இருக்கிறதுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? எப்படி இருக்கு? யாரு இது கொத்தடிமை சொல்லுங்க, யாரு கூப்பிட்டு பரம்பரையா இருக்கிறதுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீலிங், அந்த உணர்வு, அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு? கார்த்தி, அதுக்கு நீ கொத்தடிமை இருக்கிறவங்க கிட்ட தான் கத்திக்கு போய் கேட்கணும். அதுதான் கேக்குறேன், வேற என்ன? அதனால கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நாளைக்கு இன்னும் பையனா பொண்ணா? பொண்ணு ஒண்ணு. அந்த பொண்ணு வளர்ந்துக்கிட்டு ஏதாவது கேட்டா அசிங்கமா இருக்காது? நாளைக்கு பின்னாடி நம்ம பசங்க வளரும் போது தமிழ்நாட்டுல இல்ல கார்த்தி, உங்களுக்கு இது இப்ப ஆக்சுவலி எப்படி எனக்கு அங்க இருக்கும்போது இருந்த காட்டிலும் தமிழ் வந்து எப்படி தெரியுமா கார்த்தி? தமிழ் ஆளுங்க இருக்கும்போது தமிழ் ஆளுங்க மட்டும்தான் ஃபேவர் பண்ணுவாங்க. டார்கெட் சொன்னும் போது கொஞ்சம் கேட்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே அவங்க ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்ப எனக்கு ஜாப் கிடைச்சதும் தானோ எல்லாமே ஃபேவரிசம் காட்டினும். இப்போ நீங்க தமிழ்நாடு கேஸ்ட் அதெல்லாம் தாண்டி தமிழ் அதுதான் ஃபேவர் பண்ணுவாங்க. நாளைக்கு பின்னாடி தமிழ்ல நம்ம நாட்டுல இருக்கிறோம், நம்ம ஊர்ல இருக்கிறோம். அப்ப நம்ம ஆளுங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றத நம்ம ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அது எந்த கட்சி வந்தாலும் ஓகே. நீங்க அதை தாண்டிக்கிறீங்க, அதை நீங்க தடுக்கிறீங்கன்னா அது இந்த ஊர்ல எல்லாமே நீங்க என்ன ஊர்ல இல்ல ஓட்டு போடல உனக்கு தெரியுமா? நான் வந்துடும் சீக்கிரத்துல, அவ்வளவுதான். ஆக்சுவலி ஃபேமிலில கிளம்பி சீக்கிரம் வந்த மட்டும் என்ன பண்ணுவீங்க? கொத்தடிமை தான் வைக்க போறேன். எப்படி இன்னும் பரம்பரையா இருக்கிறது முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல அதான் மாறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல நாங்க சாகர வரைக்கும் இப்படிதான் அப்படியா? கார்த்தி, ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுத்து சிஎம் ஆக போறாரான்னு தெரியல. நீங்களே சும்மா உதயநிதி வர போறாரு, இன்பநிதி வர போறாரு, இன்பநிதிக்கு நாளைக்கு பின்னாடி போயிட போறாரு. என்ன கேக்குது? ராஜா பரம்பரையா? என் பையன் நம்மளே நினைச்சுக்கிறோம். இல்ல அவங்க கட்சியாளர்களே பேசுறாங்க. ஆப்போசிட்ல வந்து என்ன சொல்றது, பாவம் டீ வைக்கிறவங்க எல்லாம் இந்த நாளைக்கு பின்னாடி பிஎம் அப்படி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றது. இதெல்லாம் வந்து அப்படி ஒரு அது அங்க ஆக முடியுதுல்ல ராபின்சன். உங்களதுல ஆக முடியுமா? அங்க ஆக முடியுதுல்ல. ஒரு மெக்டானல்ட்ஸ்ல ஒர்க் பண்ண ஒரு லேடி வந்து இப்ப வந்து எஜுகேஷன் மினிஸ்டர், அப்புறம் மைனாரிட்டிஸ் மினிஸ்டர்ஸ்ல உங்களால ஆக முடியுமா? உங்களாலயும் ஆக முடியாது, யாராலையும் ஆக முடியாது. பிஎம் மோடி எவ்வளவு பாலிடிக்ஸ் அந்த டைம் பண்ணிருப்பாருன்னா நம்மளுக்கு தெரியாது. சும்மா வந்து எல்லாரும் டீ வைக்கிறோம், எல்லாரும் டேலண்டா இருக்கிறோம், பிஜேபி ஆக முடிஞ்சா சொல்லுங்க? அது நம்ம அப்படி சொல்லல. இல்ல அது ஆக முடியல. ஓகே, காங்கிரஸ் ஆக முடியாதுல்ல. காங்கிரஸ் வந்து அது அவங்களோட கட்டமைப்பு சரி. அது இந்திய கொத்தடிமைகள், நீங்க தமிழ்நாடு கொத்தடிமைகள், அவ்வளவுதானே. கார்த்தி, லாஸ்ட் டைம் பிரசாந்த் கிஷோர் எல்லாம் பண்ணாரு. அவர் என்ன சொல்றாரு, அவருக்குதான் காங்கிரஸ் இது பண்ணணும், அவரை ஒரு ஃபார்ம் பண்ணு அவர் பண்ணாங்க, அவங்க கழட்டி விட்டாங்க. இது மாதிரிதான் அவங்களுக்குள்ளார நிறைய இஷ்யூ இருக்கு. விடுங்க, நார்த் எதுக்கு நம்மளுக்கு கார்த்தி? நம்ம சவுத்த பார்ப்போம் கார்த்தி. அவசியமே அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க, சவுத்தே வருவோம். நீங்க வெறும் இது தமிழ்நாடு மட்டும் தானே சொல்லுவீங்க. அப்புறம் சவுத் வேண்டாம், தமிழ்நாடு மட்டும். எதுக்கு நம்மளுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கே வந்து நம்ம சப்போர்ட் பண்றதெல்லாம் வந்து அசிங்கமா. ஒரு சிலருக்கு வந்து ஒரு
இல்ல கார்த்தி, நீங்க ஒண்ணு இது இருக்கும். பாத்தீங்கன்னா எப்படியா நம்ம அந்த வந்து குடும்ப கேரளா இல்ல குடும்பமா இல்ல இல்ல அதே மாதிரி இருக்கீங்க? இல்ல நாட்டாமபுரத்துல என்னன்னா அப்படியே இருக்கீங்க. இல்ல இல்ல இப்ப ஐயா என்னன்னா வாங்கய்யா, ஐயா ஐயாக்கு செருப்படுத்து போறது, ஐயா வந்தாருன்னா இருங்க துண்டடிச்சு இருங்க போறது, இருங்க நான் ஒன்னே எப்படியா சொல்லிடுறேன். இருக்கீங்க இந்த மாதிரி? இருங்க நான் பேசிய இதுதான் இருங்க. இப்ப இந்த கேஷ் பேஸ்லாம் எப்போ ஒழியுமா தெரியுமா கார்த்தி? கேஷ் பிரிவினெல்லாம் இல்லாம எப்போ ஒழியும்? வரும்போதுதான் ஒரு ஒழியும். ஆமா, ஓகே, இது எப்ப அதுக்கு அது ஒரு கேஷ் ஒரே பிரிவினை ஒழியும்? அது நான் இந்த அதுதான் திருடனை பார்த்து கொத்தடிமையா திருடாத இருந்தா திருட்டை ஒழிஞ்சிருமா? ஒழிக்க முடியாத மாதிரி அவங்களாம் வந்து அது எப்போ ஒழிக்கும்? அது எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷன் எல்லா ஜெனரேஷனும் அப்படியே தான் இருக்காங்க. நான் சும்மா சொல்லிக்கலாம் இல்ல வெளியில வந்து சரி இவங்க ஒலியும் எல்லாம் ஓகே. சாமி டிஎம்கேல பார்ட்டி டிக்கெட் எப்படி கொடுக்குறாங்க? சரி ஹேமந்த் அதெல்லாம் விடுங்க, சம்பந்தம் அது இல்லாம அந்த அளவுக்கு பேசுறீங்க எல்லாம் போக நீங்க. வேணாம். இப்ப நீங்க வந்து இருங்க ஹேமந்த், சொல்லுங்க. நீங்க வந்து நீங்க பிஜேபியோட கோரா இருக்க, நான் டிஎம்கேட கோர் இல்ல. நான் அவ்வளவுதான், அதான் பிஜேபி உண்மை. கோர் கிடையாது. நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டதே கிடையாது, ஆனா போட இது போறதும் வந்து கிடையாது. யாராவது உற்சவத்தவங்க வராங்க அதை ஒழிக்க போறாங்கன்னா அது அது இது எந்த லெவலுக்கு இது வரும். பட் ஓவராலா நீங்க வந்து ஒரு கேரளா பார்க்கும்போது கேரளா அவங்களுக்குள்ள இஷ்யூன்னு இப்படி இருந்தாலும் அவங்க வந்து யூனிட்டியா சேர்ந்துருவாங்க. நீங்க எந்த இடத்துல போனாலும் அது மாதிரி யூனிட்டியா தமிழ் ஆளுங்க இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி இல்லை. இது அங்க எதுக்கு போயிட்டு புரிய நீங்க பாயிண்ட்டுங்க? கேஸ்ட் வருது, அங்க போயிட்டு இந்த பாயிண்ட் பொலிட்டிக்கல் எதுக்கு இப்போ? செப்பரேஷன் அதெல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப பொலிட்டிக்கல் கஷ்டப்படுறாருங்க அவரு. செப்பரேஷன் இப்ப ப்ரோ எனக்கு வந்து ராபின்சன் ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ இப்போ பொதுவான கொஸ்டின் தான். இப்போ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து டிஎம்கேவோட ஐடியாலஜிக்காக சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல வந்து உதயநிதி ஸ்டாலின், கலைஞர், இல்ல மு.க. ஸ்டாலின் அந்த மாதிரி அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்றாங்களா? இது ஒருத்தரோட இது பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் நான் பண்றதுக்கு எனக்கு இருக்கு. எனக்கு அவங்களோட ஐடியாலஜி, திருமாவளவனோட ஐடியா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க சிஎம் முடியாது. நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுக்காக தான் வந்து இல்ல டிஎம்கே நான் சப்போர்ட் பண்றீங்களா? உதயநிதி ஸ்டாலின் டிஎம்கே வீடியோ பாக்குறதுக்காட்டிலும் நான் எனக்கு ரெகுலரா திருமாவளவன் வந்து வீடியோ பார்ப்பேன். அதுக்கு நான் என்ன சொல்றேன், டாகேர் என்னோட கொஸ்டின் கிளியரா இருந்துச்சு. உங்க ஆன்சர் எஸ்ஸா நோவா, இதுவா அதுவான்னு கரெக்டா தெளிவா சொல்லிட்டோம். அதை விட்டுட்டு வளர்த்த கூடாது. மினி மனிதன் மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு புரியலன்றதுனாலதான் தெளிவா சொல்ல புரியல புரியல எனக்கு வந்து புரியல. உதயநிதி ஸ்டாலினோ இவங்களுதோ அப்படி இல்ல, எனக்கு ஐடியாலஜி பிடிக்குது. இது இவங்களுதும் பிடிக்கும், அவங்களுதும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க நீ அதுதான் நான் சொல்ல வரேன். டாகேர் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அது ராபின்சனுக்குன்னு இல்ல. இப்போ இது இந்த கொஸ்டின் வந்து இல்ல, இந்த கொஸ்டின் வந்து எனக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்கணும்னு தோணும். அந்த ஐடியாலஜிக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க அந்த ஐடியாலஜி நம்புறீங்க? நான் வந்து இங்க இப்ப எக்ஸாம்பிள், நான் வந்து இங்க தமிழ்நாட்டு சேர்ந்தவன், தமிழ் பேசுறேன், நான் ஜாப்ல இருக்கேன், நான் ஒரு 30 பேரை வேலைக்கு வாங்கி கொடுக்குறேன், நான் என் ஃப்ரெண்டுங்க அது மாதிரி வாங்கி கொடுக்குறாங்கன்னா இது தமிழ் நான் பேசுறேன், அது நான் பார்த்திருக்கேன். இது வந்து இவ்வளவு நாள் தமிழ் சார்ந்தது, அது எந்த கட்சி இருந்தாலும் அவ்வளவுதான் எனக்கு பொறுத்த. ப்ரோ இந்த ஐடியாலஜிங்கிறது பொதுவாவே இந்த எனக்கு கட்சியில நிறைய இருக்க ஆளுகளே இருக்கு. நீங்க இல்ல ப்ரோ, பாருங்க, ராபின்சன் ப்ரோ உங்களை சொல்ல டிஎம்கேல இருக்கவங்களுக்கே வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல. ஓகே, இப்போ வந்து கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, இப்படியே தான் இருக்கும். அது அதை தாண்டி ஏதோ நமக்கு கிடைச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க போல. அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த ஒரு பொசிஷன்ங்கிறத வந்து அவங்க குடும்பத்தை மட்டுமே தான் வச்சு எல்லாருமே வந்து பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து ஐடியாலஜி வந்து அர்பன் பேஸ்ட்ல பாப்பாங்க. ஆனா இப்போ நான் என்னோட அப்பா எல்லாம் கிராமத்துல இருந்தா வந்தாங்க. அவங்க அவ்வளவு வந்து டிஎம்கே வந்து ஐடியாலஜிக்கலா பார்க்க மாட்டாங்க. கிராமத்துல இருந்து இருந்தா சொல்றேன், குக்கிராமம் தான் எங்க அப்பா எல்லாம் வந்ததுலாம். அதுல எல்லாம் என்னன்னா எதர் டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே ஒரு சிஸ்டமாவே இருக்கும். எதர் இதுக்கு பிடிப்போம், அந்த லீடர்ஸ் வச்சுதான் அவங்க ஆக்சுவலி போவாங்க. அந்த டைம்ல வேற யாருமே இல்ல. இப்பயுமே ஓரளவுக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது ரூரல் ஏரியாஸ்ல ரொம்ப ஐடியாலஜி எல்லாம் பாக்குறது. அர்பன் ஏரியாஸ், செமி அர்பன் ஏரியாஸ்ல மட்டும் தான் கொஞ்சம் படிச்சது பண்றவங்க. சேலம் எல்லாம் பாத்தீங்கன்னா, சேலம், மேட்டூர், அப்படி அந்த சைடு கிருஷ்ணகிரி எல்லாம், பர்கூர் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 இது மட்டும்தான் நிற்கும். பர்கூர் சில இடத்துல எல்லாம் கம்பல்சரி ஏடிஎம்கே. அவங்க வந்து சின்ன பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வராங்க, அது எப்படி வராங்க, ஓட்டர் பண்ற ஜெனரேஷன்ஸ் இந்த இதுல வராங்க. கொத்தடிமையா இருக்க மாட்டாங்க, படிச்சிருக்காங்க, 4 விஷயத்த எடுத்து பாப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, யாரு கொத்தடிமை, இந்த 200 ரூபாய் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம பேசிக்கலாம்.
அதனால இதனால பேசினாலும் ஒரு இம்பாக்ட் எதுவும் வரப்போறது இல்லை. ஏன்னா ஃபைனலி வந்து நான் ஓட்டு போட போறேன், நான் பண்ண போறேன்னா இது என்ன பாப்பா, இது வந்து இவங்க இப்ப விஜய் சொல்றாரு, இவ்வளவு பண்றாரு, அவர் சொல்ற பாலிடிக்ஸ் நல்லா இருக்கு, மத்தபடி காரியங்களாம் ஓகே, அதை பத்தி பேசுவோம், அது பத்தி டிபேட் பேசுவோம், அவ்வளவுதான். நான் அன்னைக்கே சொல்றேன் ஹரீஷ் கிட்டயே, விஜய்க்கே சந்தோஷம் வரட்டுங்க, அவ்வளவுதான். அது எதுக்கு நீங்க எதுக்கு பிஜேபி நம்ம அப்ப அவர் கொள்கையெல்லாம் உங்களுக்கு ஏத்துக்க முடியாதுன்னா போட்டுருவீங்களா ஓட்டு? இருங்க பிஜேபி மேல ஹேட் இல்ல, ஏன்னா எங்க கசின்ஸ் எல்லாருமே ஹிந்துஸ் தான். நாங்க 2-3 ஃபேமிலி மட்டும் தான் கிறிஸ்டின்ஸ். நீங்க கிறிஸ்டின்ஸ் அப்படின்னு நினைக்க கூடாது. என்னன்னா நீங்க வந்து பிரிவினை கொண்டு வராங்க இடையில வந்து. எதுக்கு அது மாதிரி கொண்டு வரோம்? நம்ம பாட்டு நம்ம பீஸ்ஃபுல்லா போய் சேர்ந்து இருக்கிற மாதிரி, அதுதான் வேண்டாம். அது எனக்கு ஒரே மாதிரி கொத்தடிமையா சேர்ந்து கொத்தடிமையா இருப்போம். ஏங்க பிரிக்கிறீங்க? சேர்ந்து கொத்தடிமையா இருப்பாங்க எல்லாரும். மீதி எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து கொத்தடிமையா இருப்போம். ஒரே மாதிரி கொத்தடிமையா இருப்போம், ஏன் பிரிக்கிறீங்க? கார்த்திக் ராபின்சன், ஒரே நிமிஷம். நீங்க இப்போ இந்த சொன்னீங்கல்ல பிரிவினைவாதம், உங்க கருத்தை சொல்றீங்க, எல்லாம் ஓகே. இதே ஸ்பேஸ்ல ஒரு 40-50 தடவை ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, ஆனா ஒரு தடவை கூட ஒரு இன்ஸ்டன்சஸ் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க ப்ரோ. அப்படி சொன்னா என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரிஞ்சு போடல என்ன எங்க சுனில். எந்த விதமே என்னோட இன்சூரன்ஸ், என்னோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லே பண்ணாது. உங்க லைஃப்ல நடக்குதா? இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க, அதை வச்சு நாங்க பாத்துக்கிறோம். சொல்லாம இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்ல தப்பு இல்ல. இப்ப ராபின்சன் நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 2026 எலெக்ஷன் நிக்க போறாரு. ஓகே, சர்ச்சில் உட்காந்து அவருக்கு பிரச்சனை பண்றீங்க, அவருக்கு ஓட்டு போடாதீங்க. நானே சொல்லலையா தப்பு? அது எது இருந்தாலும் விஜய் இன்னும் ஆரம்பிக்கல. இன்னொன்னு அது எதுக்கு நீங்க போய் பண்றீங்க? இல்ல நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டேன்ல, அந்த மாதிரி இப்ப பிரிவினைவாதம் நீங்க சொல்லிட்டீங்களா, என்ன பிரிவினைவாதம் பேசிட்டாங்கன்னு நீங்க சொல்லணும். விஜய் சம்பந்தம் விஜய் பதில் சொல்லாம நீங்க ஒப்பேத்திட்டு இருக்காதீங்க. என்ன பதில் சொல்லுங்க இதுக்கு? இங்க என்ன எக்ஸாம்பிள்? இப்ப என்னோட ஒரு ஓட்டு இல்லாதனால ஒன்னும் பிஜேபி தமிழ்நாட்டுல ஒன்னும் பண்ண போறல. அவங்க பண்ண போற ஒரு ஓட்டு இல்ல. நீங்க ஐடியாலஜியே தப்புல. என்ன யோசிச்சுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதை வச்சு சொல்லிட்டு என்னோட ஓன் ஐடியாலஜி நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. இது எதுக்கு என்னோட இது அவசியமே இல்லைன்னா எதுக்கு நீங்க கருத்து வைக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க அந்த கருத்து வைக்கிறீங்க எதை வச்சு? உனக்கே கோவம் வருது? இப்ப கோவம் வரல. நீங்க என்ன எந்த பேசிஸ்ல நீங்க அந்த கருத்து வைக்கிறீங்க? கேக்குறாரு, நீங்க என்ன கோவப்படுறீங்க? நான் சொல்லிட்டேன். இது வந்து என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்றீங்க. வந்து தமிழ் பேஸ் தமிழ வந்து சார்ந்து எல்லா கருத்து பண்றாங்க, மத பிரிவு இல்லன்னா அது ஓகே, நான் அதை பாக்குறேன். அதனால எனக்கு வந்து சொன்ன பாயிண்ட் நான் கேட்டேன். பிரிவு அது இது பண்றாங்கன்னு சொன்னீங்க, என்ன எக்ஸாம்பிள் நான் கேட்டேன். நீங்க அது சொல்லாம நீங்க அது இது பண்ணிட்டு போறீங்கன்னா அது தப்பு இல்ல. என்ன எக்ஸாம்பிள்? அவர் சொல்றபடியே கேப்ப. ராபின்சன், ஒரே நான் தான் அந்த क्वेश्चन கேட்டேன். இப்ப அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, என் லைஃப்ல நடந்ததையும் சொல்ல முடியாது அப்படின்னு. பட் நீங்க மீடியால பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க, யாருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ். உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அது கேப்போம். சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க பாத்துக்கோங்க ப்ரோ, நீங்க பாத்து நானே தாத்தா காலத்துல இருந்து கொத்தனையுமே வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன்ட்டே அவளை கேள்வி கேட்டீங்க அப்படின்னு நினைப்பாரு மனசுக்குள்ள அவரு. இல்ல இப்ப வந்து நான் தாத்தா காலத்துல இருந்து கொத்தனையுமே வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏதோ சொல்லிட்டேன், அதனால அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே சொல்றீங்க. உங்களுக்கு வந்து பிஜேபி பத்தி எல்லாம் ரொம்ப தெரியும் ப்ரோ. பட் நான்லாம் வந்து இப்பதான் கத்துட்டு இருக்கேன் இல்லையா? பட் நான் பார்க்கும்போது கூட நீங்க ராபின்சன் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியலன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏங்க அவங்க தாத்தா காலத்துல வந்து கொத்தடிமைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டு இருக்கீங்க அவர்கிட்ட பதில் இல்லைங்க, அவர் பதில் சொல்ல முடியாது. தாத்தா காலம் இவர் சொல்ற மாதிரி அப்படிலாம் இல்ல. ஓஹோ, அது வேறயா? வந்து ஐயா ஒரு பரம்பரை கொத்தடிமையா, அவரை விட்டுருங்க. கொத்தடிமையா, டிஎம்கே கொத்தடிமையா? என்ன கார்த்தி இது? ஒரு இதா பேசுங்க கார்த்தி ப்ரோ. நீங்க அப்படின்னா சொல்ற பாயிண்ட கரெக்டா சொல்லுங்க ப்ரோ. சும்மா ஏதோ மேம்போக்கா சொல்லிட்டு நீங்க வந்து ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுதான் தப்பு இல்ல.
இப்ப நான் யார இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க? கார்த்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணானா கார்த்தி போயிட்டு கேளுங்க. இப்ப நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணானா நான் ராபின்சன், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ராபின்சன் ப்ரோ, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து இந்த இது பண்றாங்க அந்த இது பண்றாங்க பிஜேபின்னு சொல்றீங்களா? என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. என்ன வேணா சொல்லுவேன். உங்களுக்கு என்னோட ஐடியாலுக்கு என்ன வேணா சொல்லுவீங்கன்னா ஆனா பொய் சொல்றீங்களா? பொய் சொல்லிட்டு நீங்க வந்து பரப்பிட்டு இருக்கீங்களா? பொய் பரப்புறது வந்து கேவலமான விஷயம். வச்சுக்கோங்க. என்ன ஓகே அப்படியே வச்சுக்கோங்க. அது கேவலமான விஷயம். நீங்க பேரின்ல உட்காந்து பண்ற அவசியமே தேவையில்லை. அங்க உட்காந்து நீங்க நல்லா காசு சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். அவனையே பாவம் பரம்பரை குத்தடிமையா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனையே சண்டை போடுறீங்க. கார்த்தி ப்ரோ, இந்த இல்ல ராபின்சன் இப்போ அந்த பாலிடிக்ஸ் ஆனா காலி ப்ரோ ஃப்ரீயா விட்டுறலாம். எனக்கு ஒரே ஒரு டவுட்னா ராபின்சன், இந்த தடவை வந்துட்டு அஜித் படம், விஜய் படம், ரஜினி படம் வருது. இப்போ நீங்க அஜித் படம் விசஸ் விஜய் படம் பாப்பீங்களா இல்ல ரஜினி விசஸ் விஜய் யாருக்கு சப்போர்ட் பண்ண வருவீங்க ஒரு ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ்? அது மட்டும் சொல்லுங்க, இப்பவே சொல்லிருங்க. அஜித் தான் பண்ணுவோம். இது என்ன கேள்வி இது? ஷூரா? அதுக்கப்புறம் பேசி மாத்த கூடாது. அன்னைக்கு ஜெயசூர்யாக்கு வந்து வேணுட்டே வெறுப்பேத்திட்டு இருந்தேன். எதுக்கு வேட்டையன் பத்தி கொண்டு வர மாட்டீங்கல்ல? ஷூரா? அது மட்டும் சொல்லிருங்க, அவ்வளவுதான். வேட்டையனோட தலைவர் இல்ல ப்ரோ, நீங்க டக்குனு ஜெயிலர் அன்னைக்கெல்லாம் ரொம்ப இதா பேசிட்டே இருந்தீங்களா? அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எல்லாருமே கார்த்தியில இருந்து எல்லாருமே அதெல்லாம் வளைக்க அது அப்படி கிண்டல் அடிச்சுட்டு ஓட்டிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு ஹிட் ஆயிருச்சு. நான் பேசுறது சொல்லல. யாரு வேலைக்காவாதுனால சொல்லல, சும்மா பேசக்கூடாது. ஐயோ, அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்தப்பெல்லாம் எவ்வளவு ட்ரால் பண்ணி சையதெல்லாம் இன்னும் நம்பிட்டு இருக்க. அந்த ஆடியோ எல்லாம் சில பேசினால்தான் படம் ஓடி இருக்குன்னு என்ன பண்றது? சையதெல்லாம் வந்து சையத்தை கூட்டுமா? இப்ப ராம்சன் அவன் தனியா மீன் கடை போட்டுட்டு இருக்க அந்த டைம்ல வரமாட்டான். சையத்தெல்லாம் வந்து உங்களை வந்து எவ்வளவு பேசிட்டாரு. அப்புறம் என்ன, அவரு தான் ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. உங்களை மாதிரியா அவரு ஒத்துட்டு போகணுங்க. அது ஏன்னா அவங்க சூழ்நிலை அது மாதிரி. இப்ப நீங்களும் அந்த மாதிரி ஒத்துட்டு போகணும் ப்ரோ. கொஞ்சமாச்சும் ஐடியாலஜி வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வைங்க சொல்லியாச்சு. அப்புறம் ஐடியாலஜி கோழி, நீங்க யாருக்குங்க ஆதரவு? நீங்க இதுக்கு மேல ஓபனா சொல்லணுமா? இல்லங்க, கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ப்ரோ. எந்த கட்சி வந்து கண்ட்ரி கேட்கல, எதுக்கு ஆதரவு கேட்டேன். எதுக்கு ஆதரவு? இப்போதைக்கு பிஜேபி எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுது. அதான் ஓபனா ஃபியூச்சர்ல என்ன நடக்குன்னு மத்த கட்சியில கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு பிஜேபி வந்து கண்ட்ரியை முன்னேற்றி வைக்கிறாங்க. அதனால நான் அவங்கள சப்போர்ட் பண்றேன்.